இப்ப இருக்கிற வாழ்க்கை பெட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஆண்டவரே உதவுன்றீங்க, வாழ்க்கை வேற மாதிரி போயிட ஆரம்பிச்சு. நீங்க உங்க சூழ்நிலைகளோடு இணைக்கப்படாமல் வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிருபையில செழிப்பதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆமென். பிசாசு நிறைய என்ன சொல்லுவான், உன்னால முடியுமா, உன்னால முடியுமா, உன்னால முடியுமா, உன்னால முடியுமானே நிறைய கேள்வி நம்மகிட்ட கேட்டு உட்கார வச்சிருவான். நீங்க சொல்லுங்க, அது எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குது. ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். The spirit of excellency, அதை தான் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம், அதை நோக்கி தான் நாம போறோம். ஆனா எப்பவுமே எக்ஸல்ல போனாலும் உங்களுக்கு என்ன தோணும், இன்னும் எக்ஸல்லா பண்ணிருக்கலாமே தான். ஆழத்தை கூப்பிடுங்கிற மாதிரி நீங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸலன்சியை விரும்புற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த கிருபையில நீங்க வேலை செய்யும் போது ரிலாக்ஸ்டா இருக்குங்க. கிருபையில நீங்க பண்ற பிசினஸ் ரிலாக்ஸ்டா இருக்கும். கிருபையில இருந்து ஒரு மாணவன் படிச்சானா அவன் படிப்பு ரிலாக்ஸ்டா இருக்கும். நான் கரெக்டா முடிக்காத ப்ராஜெக்ட்ல ரொம்ப பெரிய வெற்றியை அவரால தர முடியும். அதுதான் கிரேஸ். ஆமென். நீங்க மிஸ்டேக்கா பண்ணுவீங்க, அதை ரொம்ப கரெக்ட் ஆக்கிரும், அது கிருபை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிஸ்டேக் மாஸ்டர் டேக் ஆகும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இப்படி சொல்லும் போது மிஸ்டேக்கா பண்ணணும் தோணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தோணாது. மனசுல இருக்கிற பதட்டெல்லாம் போயிடும். புகுந்து விளையாடுறா, மீதி அப்பா பாத்துக்குவாருடா அப்படிங்கிற எண்ணம் தான் உள்ள வர ஆரம்பிக்கும். இறங்கி விளையாடு, இறங்கி ஆட்டத்தை ஆரம்பி. அது அறகுறையா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம், 70% இருக்கலாம், 0% இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். காசு வராத கூட கிருபை நீங்க தப்பா பண்ணி காசை வர வைக்கும். அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. 100க்கு 100 கரெக்டா பண்ணிருப்போம், அங்க ஒன்னும் நடந்திருக்காது. ஆனா நீங்க ஃபுல்லா மிஸ்டேக். ஆக்சுவலி நீங்க பெனால்டி கட்டணும். ஆனா அந்த மாதிரி ஒரு மேட்டரை உங்க பிசினஸுக்கு வருமானம் வர்ற மேட்டரா மாற்ற முடியும்னா, that is the grace of God. That is the grace of God. Amen. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே. எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதெல்லாம் சொன்னது யாரு, பாலசேகரா இல்ல வேற யாராவது ப்ராஸ்பரிட்டி பிரீச்சரா? இல்ல, இதை சொன்னவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இதெல்லாம் தேவன் சொன்னது, தேவனுடைய வாக்கு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது எப்படின்னு தெரியாதுங்க, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 10 கோடி வேணும், நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது 100 கோடி வேணும், நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் எங்கும் போகணும், அவர் வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். இதிலே இருந்தா போதும், நீங்க வல்லவராயிருவீங்க. இந்த ஸ்டோரியிலேயே பெரியது என்ன தெரியுமா, ஆபிரகாம் வல்லவனா இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் வல்லவனும் இல்லை நல்லவனும் இல்லை, ஆனா சாதிச்சிட்டான். அவன் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணான். என்ன பண்ணான்னா, சொன்னவர் வல்லவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சொன்னவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவன் வல்லவன் இல்ல, அவன் நல்லவனும் இல்ல, பொய்யெல்லாம் சொல்லிட்டான். பொண்டாட்டி என்னன்னு சொல்றான், சகோதரின்ட்டான். கூட்டு போகாதவன கூட்டிட்டு போறான் இல்லையா? லோத்தை கூட்டு போகாதவன என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். நிறைய காரியங்கள். கொஞ்சம் வாக்குத்தத்துக்காக காத்திருங்கன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டு வேலைக்காரியை கல்யாணம் பண்றான். எவ்வளவு டிஸ்ஓபீடியன்ஸ் பாருங்க. ஆபிரகாமை போல நீ கீழ்ப்படிந்தால்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா அப்படிங்கிற மாதிரி தேட வேண்டியது இருக்கு. ஐயா, அவருடைய கிருபையினால் அவன் ஐஸ்வர்யவானானான். ஆமென். அப்புறம் அந்த கிருபையெல்லாம் பார்த்து பார்த்து ஆபிரகாம் வந்து பரிசுத்தத்தில் பெரிய உச்சத்துக்குள்ள தன்னால போயிட்டான். அதெல்லாம் பார்த்த பிறகுதான் வந்துச்சு. ஈசாக்கே தூக்கி கொடுக்குற அளவுக்கு அவனுடைய ஃபெய்த் வளர்ந்ததுன்னா, இப்ப இந்த மாதிரி இருந்தவன் தான் அப்படி ஆனான்.
விளங்குதான் உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. பிரைஸ் காட். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் வல்லவரா இருக்கிறார். உங்க கனவு எவ்வளவு பெருசா இருக்கட்டும், உங்க திட்டம் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் அதை எண்ணி பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில சந்தேகம் வரும். காலையில் என்னங்க, சாயங்காலமும் வருதுங்க, நைட்டு படுக்கும் போதும் வருதுங்க. அப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று, அந்த சந்தேகத்துக்கு ஒரு டேப்லெட்டு, தூக்க மாத்திரை போட்டு தூங்கிடுறாங்க நிறைய பேர். நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படி தூங்கிடுவீங்க. இப்போ பாஸ், இப்பவுமே நாங்கள் தூங்கிட்டு தான் இருக்கிறோங்களா? எல்லாம் சொல்லுங்க, நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இதுல என்ன ரகசியம் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறான். நிறைவேற்ற அவர் வல்லவரியா, அவர் வல்லவரியா, அவர் வல்லவரியா அப்படின்ட்டு விசுவாசத்தில் வல்லவனானான். ஹலோ, புரிஞ்சல? வல்லவர் வல்லவர்னு சொல்லி இவன் வல்லவனாயிட்டான். இவன் வல்லவனாம இவன் ட்ரை பண்ணல. அவரை வல்லவரு வல்லவரு வல்லவருன்னா பாருங்க, திடீர்னு இவன் வல்லவனாயிட்டான். ரகசியம் வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க. இவன் ஏதோ ஜிம்மு கிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்துடல. தேவன் வல்லவர், அவர் நிறைவேற்ற வல்லவர், வல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்தி இவன் யாராயிட்டானா? வல்லவன் ஆயிட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் வல்லவராயிருக்கிறார். சரீரம் செத்து போனது என்று எண்ணத்தகும் ஒருவனாலே திரளான ஜாதிகளை, ஜனங்களை அவரால் பிறப்பிக்க கூடுமானால் என்னதான் செய்ய முடியாது? உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில, உங்க பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையின் எந்த காரியத்திலையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் வல்லவர். இவ்வளவுதாங்க. இதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எப்படி நிறைய நாடுகளுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில இடத்துக்கெல்லாம் கூப்பிட்றாங்களா, ஏன் நீங்கள் இன்னும் போக மாட்டேங்கிங்க, எங்களுக்கெல்லாம் கிடச்சா படாருன்னு ஓடிடுவோமே அப்படிங்காங்க. சில கண்ட்ரிஸ்க்கெலாம் போகிறதுக்கு தடம்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி உள்ளே போக முடியுது உங்களுக்கு? இவ்வளோ கேட்குறாங்க. இவ்வளோ கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த குருடன் ஒருத்தன் பார்த்துடுறான் பாருங்க. எல்லாரும் அவனை வந்து நோண்டுறாங்க. எப்படி நீ பார்த்த, எப்படி பார்த்த, உண்மையிலேயே நீ பார்த்தியா, உண்மையிலேயே நீ குருடனா இருந்தியா, அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அவன் வந்து சிம்பிளாக சொன்னான், அவர் தொட்டார் நான் காண்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க, அவர் தொட்டார் நான் காண்கிறேன். எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாம்பேல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் பாருங்க, ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த ஊழியத்துக்கு நீங்களே சில லட்சங்கள் கொடுத்தீங்களாமாங்க. அது வேற சொல்லிடுறாங்களா, அங்கே கொடுத்தீங்களா, இங்கே 1 லட்சம் கொடுத்தீங்களா, 2 லட்சம் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு லட்சம் லட்சமாக நீ ஊழியங்கிற நீங்களே எப்படி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வருது, என்ன நடக்குது அப்படிங்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அவர் தொட்டார் நான் காண்கிறேன், அவர் கொடுக்கிறார் நான் கொடுக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் கொடுக்கிறார் நான் கொடுக்கிறேன், அவர் தொட்டார் நான் காண்கிறேன், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிருபையில செழிப்பது. ஆமென். கிருபையில செழிப்பதை போன வாரம் பேச ஆரம்பிச்சோம். இந்த வாரம் அதான் தொடர போறோம். கிருபையில செழிப்பதுன்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆமென். வேற எல்லா காரிய தடையா இருக்கும் பொழுது தேவனை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அந்த சார்ந்து கொள்ளுதல் அவன் வாழ்க்கை என்ன பண்ண வைக்குது, செழிக்க வைக்குது. ஆமென். இது நம்ம கத்துக்கணும் பாருங்க. இதை கத்துக்க செழிப்பு வரும். எந்த காரியங்களும் செழிப்பு வரும். நீங்க உங்க சூழ்நிலைகளோடு இணைக்கப்படாமல் வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்கள் நினைவுகளா இருக்கட்டும், உங்கள் பேச்சுக்களா இருக்கட்டும், உங்கள் சூழ்நிலைகளோடு அது இணைக்கப்படாமல் எதனோடு இணைக்கப்படணும்? ஆமென். இப்ப எதனோடு இணைக்கப்படுகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பிறப்பிப்பீர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுது நான் சொன்னது? எல்லாம் சொல்லுங்க, எதனோடு இணைக்கப்படுகிறீர்களோ அதை பிறப்பிப்பீர்கள். எதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அதை பெற்றெடுப்பீர்கள். ஆமென். புள்ளி புள்ளியா பார்த்துட்டே இருக்குதுன்னா புள்ளி புள்ளியா வருது. வரி வரியா பார்த்தா என்ன வருது?
வரி வரியா வருது. அப்போ நீங்க வேற ஒன்றும் பெருசா உங்களை வெட்டி முறிக்க சொல்லல. அவர் வாக்கு தத்தத்தெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுங்க. சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, நிறைவேற்ற நீர் வல்லவர். நான் வல்லவங்கிறதெல்லாம் வரல. அவன் என்ன சொல்றான்? நீர். பிசாசு நிறைய பேர் சொல்லுவான், உன்னால முடியுமா, உன்னால முடியுமா, உன்னால முடியுமா, உன்னால முடியுமானே நிறைய கேள்வி நம்மகிட்ட கேட்டு உட்கார வச்சிருவான். நீங்க சொல்லுங்க. அது எனக்கும் அந்த டவுட் இருக்கு. எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குது. ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் பண்ணிடுவியா? நிறைய நேரம் அப்படி கொண்டு வருவான் என்கிட்ட. ஆனால் நான் நிறைய நேரம் அந்த சிந்தனைக்கு, அது பிசாசா இருக்கலாம் அல்லது பிசாசு கொண்டு வர்ற எதிர்மறை சிந்தனையா இருக்கலாம், வாட் எவர் பி, நான் அந்த நேரத்தில் சொல்றது இதுதான், இவ்வளோ தூரம் வந்ததே நான் கிடையாது. அதனால இனிமேயும் போறது அவரால் தான். இப்போ வந்ததே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. இனிமேலும் கொண்டு போறது அவரால் தான் முடியும். 10 கோடி என்ன 10 கோடி 100 கோடி கூட எனக்காக அவர் கொடுப்பார். ஆமே. சில நேரம் அப்படியே அந்த சந்தேகம், சில நேரம் அந்த சில அவிசுவாசமான எண்ணங்கள் உள்ள அப்படியே நிரப்பும். அப்புறம் அதை மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை சிந்திக்கிறீர்களோ அதை பிறப்பிப்பீர்கள். அப்புறம் கவலையை தான் பிறப்பிப்பீங்க, அழுத்தத்தை தான் பிறப்பிப்பீங்க, பயம்தான் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க, நிம்மதியாக போய் தூங்குங்க. நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இது இந்த மாதிரி தேவன் என்ன செய்வாரோ அதை நீங்கள் கொஞ்சம் நினைவு கூர்ந்து சொன்னாலே ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். போன வாரம் பார்த்தோமா, அதுக்கு முன்ன வாரம் பார்த்தோமா, என்னமோ தெரியல, எல்லா வாரமும் அதே பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கீங்களா? அதாங்க கர்த்தர் நல்லவர் தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் வேற வேற டைமென்ஷன் என்ன பண்றீங்க சொல்றீங்க. செய்தி என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமென். ஆமா, விஷயம் அதுதான். ஆனால் அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், ஆழமா உள்ள போடணும் பாருங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது பாருங்க. என்ன வார்த்தைகள்? கர்த்தர் எனக்காக யாவையும், சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காகங்கிறதையும் அழுத்திடணும், யாவையும். என்னெல்லாம் நிறைய வருதுல மைண்ட்ல, அது எப்படி பண்ணுவேன், இதை எப்படி பண்ண போற, காலையில் என்ன குழம்பு வைக்க போற, கடனை எப்படி கட்ட போற, ஒன்னை யோசிக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தாட் உள்ள என்ன பண்ணும், அதை எப்படி பண்ண போற, இடம் எப்படி கிடைக்கும், ஐயா காசு எங்க இருந்து வரும், யாரை பிடிப்ப, இது உனக்கு தெரியும். ஒன்னா அப்படியே டயர்டாடுவீங்க, போதும் கூட சாமி அப்படின்ட்டு. இதுதான் ஆகுது. இப்படிதான் ஆகுறாங்க எல்லாரும் இல்லையா? மார்த்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கரெக்டாக சொல்லிட்டாரு பாருங்க. மார்த்தாள் கதை தெரியுது. ஆமாம், மார்த்தாள் மட்டும் இல்லை, பல ஆட்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது தானே அது. ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனாலும் மண்டைக்குள்ள என்ன ஓடுது, அநேக காரியங்கள். என்ன சொல்லுவோம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசு பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டார் அவரு. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஆமென். உம் பாதம் அமர்ந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, பறந்துருவேன் அப்படிங்கிறாரு. பறந்துருவேன், இதை மறந்துருவேன். ஆமென். அதான் அர்த்தம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இது பண்ணாம இருக்கிறோமா? அதனாலதான் என்ன ஆகுது, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்ம கர்த்தருடைய செயலை எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தில் இளைப்பாறுதல் வர ஆரம்பிக்கும். ஆமென். சில வேலையை கொடுத்துட்டா நீங்க நிம்மதியா உட்கார முடியும் தெரியுமா? ஆனா சிலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க அப்படி உட்கார முடியாது. நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தோத்திரம் 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 ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபிக்கணும். ஆனா சிலர்கிட்ட சில பொறுப்பை கொடுத்துட்டீங்க, சில வேலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ட்டு. அது மாதிரி தேவனுடைய செயலின் மேலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும் பொழுது உங்கள் உள்ளம் இளைப்பாறுதலுக்குள் திரும்ப ஆரம்பிக்கும். ஆமென். நான் ஒப்படைக்கிறவர், நான் சொல்றவர் யாரு,
எனக்காக வேலை செய்ய போறது யாரு? இந்த காரியத்தை செய்ய முடிக்க போறது யாரு? உங்களால முடிந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. உங்களால முடியாததுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க, முடியாத பத்தி கவலைப்படாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படி சொல்றது இல்லை கிருபை. உங்களால முடிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சிலர் அது முழுசா செஞ்சனா கரெக்டா, பாதி தான் செய்ய வந்திருக்கு விட்டுருங்க. சில சொல்லுவாங்க நீங்க முழுமையாக செய்யவில்லை, அதுக்கு தான் தேவன் இருக்கிறாரு. நீங்க அறகுறையா பண்ணிட்டீங்க, அதுக்கு தான் கிருபை இருக்கு. அடுத்த முறை இன்னும் நல்லா பண்ணுவேன் ஆண்டோட கிருபையினால. இந்த we believe excellence. நம்ம எப்பவுமே எதான் நம்புறோம்? உன்னதத்தை நம்புகிறோம். அறகுறையா நம்ம என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. the spirit of excellency அதை தான் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அதை நோக்கி தான் நாம போறோம். ஆனா எப்பவுமே எக்ஸல்ல போனாலும் உங்களுக்கு என்ன தோணும், இன்னும் எக்ஸல்லா பண்ணிருக்கலாமேன்னு தான். புரிஞ்சான்னு தெரியலையே. எல்லாம் சொல்லுங்க, உன்னதம் இன்னும் உன்னதத்தை கூடும், ஆழத்தை கூப்பிடுங்கிற மாதிரி. நீங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸலன்சியை விரும்புற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், பெட்டரா பண்ணிருப்போம், அப்புறம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? அப்படி தோணிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ காரியங்கள் சில இதெல்லாம் பண்ணியிருப்போம், இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். இப்போ நானும் பாருங்கள், சில பிரசங்கங்கள் முன்னாடி கேட்டு நானே பா சூப்பர், நைட்டு உட்காந்து நான் கேட்டுருப்பேன். என் ஒய்ஃப் சொல்லணும் என்ன ஓடிட்டு இருக்கு, நம்ம பிரசங்கம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஆவியானவர் என் பிரசங்கம் மூலமாக என்கிட்ட நிறைய நேரம் பேசியிருப்பார். அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் இது நான் பேசுறது இல்லை, அவர் பேசுறது அப்படின்ட்டு. ஆமே, நைட்டு போய் கேட்டேன்னா எனக்கே உற்சாகமாயிடும். ரா பா பா பான்னு இருப்பேன். யார் என்ன டீச்சிங், நம்ம சர்ச்சில் இன்னைக்கு பேசுனது தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிமே. ஆமாம், அதனால நான் முதல்ல என்ன நம்புறேன்னா, இது இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா இது நான் ஓட முடியாது, அது ஆவியானவர் தான் அதை செய்கிறார். அது கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவை, அந்த பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக, தம்பி டப்புன்னு பெரிய சப்ஜெக்ட்லாம் ஓப்பன் பண்ணாத, பார்ட்டிகள்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வேறு நிறைய மேட்டர்லாம் பேசி அதுக்கப்புறம் நம்ம தூக்கலான்னு அப்படிம்பாரு. கரெக்டா? எல்லாம் பாருங்க, இவ்வளோ பேர் கரெக்ட். எனக்கு எப்படி தெரியும், அவருக்கு தான் தெரியும். நான் எரோமியாவுக்கு எழுதின நிருபம் வெளிப்படுத்தல் 16 அப்படின்னு நீங்கள் வந்துருப்பீங்க. நல்லா வெளிப்படுத்துங்க பாஸ்டர், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆவியானவரோட சேர்ந்துக்கும் போது இவ்வளோ ஈஸியாகுது பாருங்களேன். இப்படி தான் நீங்கள் உங்கள் வேலையை கூட நீங்கள் செய்யணும். அப்போ எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்செல்லாம் செய்யுங்க. சில நேரம் பிசா சொல்லுவான், நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், கரெக்ட், யூ ஆர் ரைட். தேவன் மீதி எல்லாவற்றையும் செய்வார். ஆமே, என்ன சொன்னாலும் இது பண்ண மாட்டேக்கானே, அவனுக்கே வருத்தமாயிடணும். ஆமா, என்ன விதம் நிறைய நேரம் நீங்க பாருங்களேன், அந்த மாதிரி வரும். நீ இது கரெக்டா பண்ணல, சரியா செய்யல அப்படின்ட்டு. ஆமா, கரெக்டா பண்ணல, ஆனா நான் கரெக்டா பண்ணாததுல கடவுளுடைய கிருபை புகுந்து அதெல்லாம் கரெக்டா பண்ணும். ஆமே, இந்த கிருபையில நீங்க வேலை செய்யும் போது ரிலாக்ஸ்டா இருக்குங்க. ஆமென். கிருபையில நீங்க பண்ற பிசினஸ் ரிலாக்ஸ்டா இருக்கும். கிருபையில இருந்து ஒரு மாணவன் படிச்சானா அவன் படிப்பு ரிலாக்ஸ்டா இருக்கும். கிருபையில இருந்து ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்க ஆரம்பிக்கும். ஆமே, சமையல்தே இருக்கும். ஐயோ, சில நேரம் பாருங்க, நல்லா வர்றது சொந்தக்காரன் வர அன்னைக்கு சொதப்பிடும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு ஓவர் கவனம், ஓவர் பதட்டமும் சேர்ந்து என்ன ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். அன்னைக்கு சொல்லுவார் வீட்டுக்காரு, நல்லா பண்ணியா, ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிம்பாரு. இன்னைக்கு என்னன்னா எல்லாம் சூழ்ந்தோடனே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, பதறி குழம்பு வேற மாதிரி என்ன பண்ணிடுச்சு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அறகுறையாக தான் பண்ணால் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நம்ம ஒரு லெவல் பண்ணிட்டோம், ஊற்றும் போது யார் அப்படின்னு கேட்கணும், அந்த மாதிரி ஆக்கி விட்டுருங்க. ஆமென். இவ்வளோ கலந்து கொண்டு தான் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாருங்க, இயேசு வந்ததுக்கு அப்புறம் சுவை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். ஆமாம், உங்கள் சமையலை சுவை உள்ளதாக மாற்றுவாருங்க. ஆமென். ஆமாம், நம்பலாம். நீங்கள் கிருபையை எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும். இப்போ அந்த கான்ஃபரன்ஸுக்கு ரெடி ஆகணும்னு இருப்பேன். வேறு சில வேலைகள் இருக்கும், யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். திடீர்னு ஒருத்தங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது வந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் மாட்டிப்போம். அப்புறம் அன்னைக்கு இப்போ அது மாதிரி தான் திருச்சிக்கு கான்ஃபரன்ஸ் போகும்போது கூட அந்த மாதிரி தான் இருந்தது.
அப்போ காலையில் வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு ஃபுல்லாக எப்படி மெசேஜ் ரெடி பண்ணுறது யோசித்து பாருங்கள். ஒரு கான்ஃபரன்ஸ் மெசேஜ்னால் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வேறு கொஞ்சம் வேகமாகவே பேசிகிட்டு இருக்கிற ஆட்களா, அப்போ டக்குன்னு முடிஞ்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேசுகிற அந்த 1.5 மணி நேரம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இதையே லென்த்தியாக எவ்வளோ நேரம் பேச முடியும். நான் ஸ்பீடாக வேறு நிறைய பேசிடுறேன். அப்போது நான் அதுக்கப்புறம்லாம் உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் காலையில் எழும்பிட்டு நம்ம பால் பிரதர் இருக்காரு, கோவை பால் தெரியுமா உங்களுக்கு? ஆவின் பால் தான் தெரியுமா? கோவை பால் பிரதர் அவரெல்லாம் வந்திருந்தார். இந்த மாதிரி நல்ல நண்பர்கள்லாம் அந்த 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 நேரத்தில் வந்துடுறது ஒரு பெரிய கிருபை. ஆமென். நம்ம டீம்லாம் வேறு வந்திருந்தாங்க. நம்ம அமுல் பிரதர், வேறு ஸ்டீஃபன் ஐயா, தம்பிமார்கள் ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் தான் போயிருந்தோம். அப்போ காலையில் போகணும் கான்ஃபரன்ஸுக்கு. கான்ஃபரன்ஸ்னால் இப்போ காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறது, பேசுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தா 8 மணி நேரம் குறையாமல் அன்றைக்கி ஃபுல்லாக பேசணும். புது ஆடியன்ஸ் வேறு. நம்ம சபை சரி நம்ம மக்கள் தானே அப்படின்னு வந்துடலாம். ஆனால் புது ஆடியன்ஸு முதல்ல நடக்கிற கூட்டம். அப்போது நான் பால் கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். பால் ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணும்போதே அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு. ஆண்டவரே ஒன்றும் படிக்கலை, ஒன்றும் இன்றைக்கி எதுவும் பண்ணல, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் நல்ல ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி மைக் பிடிச்சேன் பாருங்கள். அந்த திருச்சி மீட்டிங்ஸு மைக் பிடிச்சதான். இந்த பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. முடிக்கிற வரைக்கும் முடியல மீட்டிங்கு. ஆமென். நீங்கள் இருந்தீங்களே, வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மீட்டிங்ஸு. வார்த்தை அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. கோல்டாக கொண்டு வந்து வேறு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இடம்லாம் ப்ரெசன்ஸில் நிரம்பி இருக்குது. நாங்கள் அந்த ஹாலை விட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி. அப்போ யோசித்தேன், இப்போ பாருங்களேன், ரொம்ப ஒரு பதட்டம், ரொம்ப பெயின் அப்படிலாம் இல்லை. நான் எப்போவுமே எக்ஸலன்ஸை விரும்புகிறோம், முடிஞ்சதெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் சிலதை செய்கிறதுக்கு நம்மளால் முடிய மாட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டாடி, வி டிபெண்ட் யுவர் கிரேஸ். ஆமென். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பலவீனத்தில், எனது இயலாமையில், நான் கரெக்டாக முடிக்காத ப்ராஜெக்ட்ல ரொம்ப பெரிய வெற்றியை அவரால் தர முடியும். அதுதான் கிரேஸ். அதுக்கு பேர் தான் கிரேஸ். அதுக்கு பேர் தான் தயவு. அதுக்கு பேர் தான் இரக்கம். ஆமென். நீங்கள் எல்லாம் 100% கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னா அப்படி பண்ணுறதுக்கும் ஒரு கிருபை இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு 100க்கு 100 உங்களை கரெக்டாக பண்ண வைக்கிறதுக்கு அது the empowering grace. அது உங்களை பலப்படுத்துகிற கிருபை. எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிருபை. இப்போ நீங்கள் கிரேஸ் அதில் பலவிதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கிருபையினுடைய ஃப்ளேவர்ஸ், த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். கிருபையினுடைய அந்த வர்ணங்கள் அல்லது வாசனைகள், அதனுடைய வெரைட்டிஸ் வேற நிறைய. அதாவது நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணுவீங்க, அதை ரொம்ப கரெக்டாக்கிரும். அது கிருபை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிஸ்டேக்கு மாஸ்டர் டேக் ஆகும். ஆமென். சில பேர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். சில ஸ்டில்ஸ் எடுத்துட்டு சில கம்பெனிஸில் கொடுக்க போகிற ஆட்கள் எல்லா நல்ல ஸ்டில்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு ஸ்டில் பிடிக்கவே இல்லை, சரி இருந்துட்டு போகணும், கடைசியில் வச்சுருந்தா கடைசியில் பார்த்தா அந்த நல்லா இல்லைன்னு பாருங்க, அந்த ஸ்டில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மிஸ்டேக்கு மாஸ்டர் டேக் ஆகும். ஆமென். இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுனால இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, இப்படி சொல்லும்போது மிஸ்டேக்காக பண்ணணும்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு தோணாது. மனசுல இருக்கிற பதட்டெல்லாம் போயிடும். புகுந்து விளையாடுறா, மீதி அப்பா பார்த்துக்குவாருடா அப்படிங்கிற எண்ணம் தான் உள்ள வர ஆரம்பிக்கும். இறங்கி விளையாடு, இறங்கி ஆட்டத்தை ஆரம்பி. அது அறகுறையா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம், 70% இருக்கலாம், 0% இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதி பண்ணப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விழாமல் காக்கும் கிருபை, நடைகளை உறுதிப்படுத்தும் கிருபை. சில நேரம் சறுக்குகிறது, அதான் தாவீது சொல்றான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று அப்படின்னு சொல்றான். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. ஆமென். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க மிஸ்டேக்கா பண்றத சூப்பர் ஆக்குறதும் கிரேஸ் தான். சிலதை 50% நீங்க பண்ணுவீங்க, சில தூக்கமே இருக்காது, 50 தான் பண்ணியிருக்கோம், என்ன ஆகுமோ எதாகுமோ அப்படின்ட்டு. அதை அற்புதமா செயல உள்ள ஆண்டவர் புகுந்து அதை ஒரு நன்மையா மாற்றுவார். ஆமென். அது ஒரு கிரேஸ், அது ஒரு கிரேஸ். இன்னும் இந்த எம்பவரிங் கிரேஸ் வந்து என்ன பண்ணுன்னா 100% உங்களை கரெக்டா பண்ண கூட அது வைக்கும். எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100 பண்ண வைக்கும். ஆமா, அதுவும் கிரேஸ் தான். 10 மடங்கு அவர்கள் சமர்த்தர்களாக இருந்தார்கள். தானியேலுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். பிரதானின் கண்களில் தேவன் என்ன கிடைக்க வச்சாரா? தயவு கிடைக்க வைத்தார். ஆமென். அப்போ உங்களை நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவும் வைக்கும் அந்த கிரேஸ். அந்த கிருபை வந்து உங்களை 10 டைம் மோர் எப்படிப்பா அப்படி பண்ண அப்படின்னு உங்களை வைக்கும். அது கிருபையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, வளர்ந்துட்டே போறது. ஆனா இப்போ நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறீங்க, ஒன்ன நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இல்ல இல்ல, இந்த ஒன்றும் செய்யாமல் ஒன்றும் இயலாமல் இருக்கும் இந்த நேரத்தில் எனக்காக அவர் ஒன்றை செய்வார். அதுதான் அவருடைய கிருபையா இருக்கிறது, அவருடைய அன்பா இருக்கிறது, அவருடைய தயவா இருக்கிறது. ஆமென். அன்மெரிட்டட் ஃபேவர். அன்அண்ட் நான் எதையும் சம்பாதிக்கல, நான் வந்து அதுக்கு தகுதியே கிடையாது, அந்த நேரத்தில் கூட எனக்காக அவர் ஒன்று பண்றார். தட் இஸ் a grace of God. கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார், கீழ்ப்படிதலை பார்த்து சந்தோஷப்படுறார், கீழ்ப்படுகிற காரியங்கள் ஆண்டவரால் பாராட்டப்படுகிறது. அதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அறகுறையாக இருக்கிறோம், சில நேரத்தில் குறையா மட்டும் இருக்கிறோம். 3 ஸ்டேஜ். எல்லாம் சொல்லுங்க, குறை, அறகுறை, முழுமை. இந்த முழுமையா இருக்கிறதுக்கும் கிருபை என்ன பண்ணுது, உதவி செய்யுது. இந்த குறையா இருக்கும் போதும் அது என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அறகுறையா இருக்கும் போது வேலை செய்யுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிகினிங் டு எண்ட். ஆமென். அப்போ நீங்க தேவனுடைய செயலை, கிருபைங்கிறதே சிம்பிளா சொல்லி கொடுத்தேன் போன வாரம் உங்களுக்கு. கடவுள் எனக்காக வேலை செய்யறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்காக வேலை செய்யறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப யார் அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண போறா? பண்ணினவர். அவர் பண்ணிட்டார் தம்பி, நீ தான் நிறைவேற்றணும். இப்படிங்கும் போது பிரஷர் எல்லாம் எங்க வந்துருது? அவர் வாக்கு பண்ணிருக்காரு, ஆனா யார் நிறைவேற்றணும்? இங்க வாக்கு பண்ணினவங்க தாங்க வாக்கு நிறைவேற்றணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சில என்ன சொல்ல எப்படி போயிடுதுன்னா, அவர் வாக்கு பண்ணிருக்காரு, ஆனா நிறைவேற்றுறது யார் பொறுப்பு? சார் 100 கோடி ரூபா நான் தரேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு நான் வாக்கு பண்ணிருக்கேன், நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு பிரதர்? இப்ப அந்த மாதிரிதான் ஆயிருது. ப்ராமிஸ் கூட இப்ப சிலருக்கு எப்படி இருக்குது, பிரஷரா இருக்குது. அது பிரஷரா இல்லாம அது எப்படி இருக்குது, பிரஷரா இருக்குது. வாக்குத்தத்தங்கள் கூட அநேகருக்கு ஆனந்தமாய் காணப்படாமல் அழுத்தமாய் காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்குத்தத்தத்தை இவங்க நிறைவேற்றணும் போல. கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறாரு, ஆனா நீ நிறைவேற்றணும். நான் நிறைவேற்றணுமா? பண்ணினது அவர்னா அவர் தான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றுவாரு அப்படின்னு சார்ந்துக்கிட்டே போகணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிறைவேற்ற வல்லவர். நல்லா சொல்லுங்க, நிறைவேற்ற வல்லவர். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் என்ன பண்ணா, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில். எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அவரை வல்லவர் என்று அவன் வல்லவனானான். ஆமென். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லவனும் ஆனான். ஆமென். பொண்டாட்டியே விட்டு கொடுத்தவன் இப்போ கூட பிறந்த சகோதரனை விட்டு கொடுக்க மாட்டேங்கான். ஆமென். அந்த அம்மாவை கொண்டு போடுவானே அப்படின்னு பயந்த ஆபிரகாம் தன் சகோதரனை தூக்கிட்டு போயிருக்கான். இவன் பின்னாடியே போறான். யாரடா நான் ஒரு கை பார்த்துறேன் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எங்கிருந்து எங்க போறாங்க பாருங்க.
இங்க ஒரு நேரத்துல தன் மனைவியே தன்னால் என்ன பண்ண முடியல, காக்க முடியல. தன் மனைவியே தன் மனைவிக்கான காரியத்தையும் இவனால் என்ன பண்ண முடியல, கரெக்டா செய்ய முடியல, பாதுகாக்க முடியல. பயம், என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல, ஒரு அச்சம். அவன் அரண்மனைக்கு வேற கூட்டிட்டு போயிட்டான். இப்ப எப்படி இருந்திருக்கும் உனக்கு, பல பயம், என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவன் பொய் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் கிருபை நின்று அவன் மண்டையில கொட்டுறாரு. யார் மண்டையில? ராஜா மண்டையில கொட்டுறாரு. டேய் அப்படிங்காரு. டேயா ஆண்டவரே அப்படிங்க. எனக்கு தெரியும் நீ கரெக்டான ஆளு, அவன் என் ஆளு தான் தப்பு சொன்னான், ஆனா நான் என் ஆளை திட்ட மாட்டோம்ல, அதான் உடன்படிக்கை. நீங்க யோசித்து பாருங்க, திட்டுறதா இருந்தா யாரை திட்டணும்? ஆபிரகாம்கிட்ட டேய் வாக்கு கொடுத்தனடா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன அவனை அழைச்சன, ஆசீர்வதிச்சு எவ்வளவு கேட்ட, எத்தனை பிரசங்கம் ஆபிரகாம், எத்தனை பிரசங்கம். ஆண்டவர் மட்டும் ஒரு பிரசங்கியாரமா இருந்தாருன்னா அப்படி இருந்திருக்கு. யோசித்து பாருங்க, எத்தனை முழுவதும் ஜெபம், எத்தனை கூட்டம், எத்தனை யூத் மீட்டிங், எத்தனை உபவாசம், இவ்வளவு கேட்டு இப்படி பின்வாங்கி போய்விட்டாயே ஆபிரகாம். சரி நான் அடுத்த ஆளை பார்க்குறேன், வேற யாராவது கிடைப்பானா அப்படின்ட்டு அவர் போல பாருங்க. அவர் அவன்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை. அவர் யார்கிட்ட தான் பேசுறாரு, இந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தது நீ தானே அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் ராஜாக்களை கடிந்து கொண்டு, அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்காக அவர் யாரை கடிந்து கொண்டாராம்? ராஜாவை கடிந்துக்கிறாராம். அவன் ஏன் ஆளு மவனை பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு. கடைசியில இவன் என்னன்னா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆக்சுவலி பண்ணது மிஸ்டேக், ஆனா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். யோ நீங்க கரெக்டா பண்ணி காசு வராத கூட கிருபை நீங்க தப்பா பண்ணி காசை வர வைக்கும். அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. 100க்கு 100 கரெக்டா பண்ணிருப்போம், அங்க ஒன்றும் நடந்திருக்காது. ஆனா நீங்க ஃபுல்லா மிஸ்டேக். ஆக்சுவலி நீங்க பெனால்டி கட்டணும். ஆனா அந்த மாதிரி ஒரு மேட்டரை உங்க பிசினஸுக்கு வருமானம் வர்ற மேட்டரா மாற்ற முடியும்னா that is the grace of God. That is the grace of God. Amen. என்ன நடக்குது பாருங்க, இவன் முதல்ல ஆபிரகாமுடைய மனைவின்னு நினைச்சிட்டான். யார? சாரா, சாரி சகோதரின்னு என்ன பண்ணிட்டான், நினைச்சிட்டான் இவன் சொன்னதை வச்சு. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், சரி நம்ம பொண்ணு எடுக்கிறோம், மச்சாங்காரனுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவேரி கழுதையா அது இதுன்ட்டு ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துட்டான். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இவன் பொய் தான் சொல்லியிருக்கான். யாரு? நம்மால் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு. அவன் அதை உண்மை நம்பி என்ன பண்ணிட்டான், கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டான், ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துட்டான். பொண்ணு வெள்ளி எல்லாம் ஏகப்பட்டது கொடுத்துட்டான். ஏகப்பட்டது, சாதாரணமானது இல்லை, அப்படியே கொடுத்துட்டான், ஏகப்பட்டது கொடுத்துட்டான். ஆமாம், அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு பெரிய செலவே இந்த பெண்களுக்கான செலவாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டுனா அதுக்காக எல்லா செலவும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏகப்பட்டதை கொடுத்துட்டான் மச்சாங்காரன் நினச்சி. கடைசியில் ஆண்டவர் இடையில பூந்துட்டார். பூந்து அவன் மனைவி இன்னொருத்த மனைவி நீ தொடலாமா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. சாமி மன்னிச்சிருங்க அப்படின்ட்டான். இப்போ என்னன்னா பொண்ணை அனுப்பிச்சான், பொருளெல்லாம் திருப்பி கேட்கல, அப்படியே அனுப்பி விட்டான். பைபிள்ல இருக்கிற கதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சில பேருக்கு இப்படி இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கிறேன், பொய் சொல்லுகிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்ட்டு. நீங்க கேட்டிருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவாங்க, அப்ப பொய் சொல்லுற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுப்பா அப்படின்ட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது கிடைச்சிச்சு. சட்டத்தின்படி அது தப்பு, ஆனா கிருபை அந்த தப்ப கூட வேற மாதிரி ஆகுது. That is the grace of God. That is the grace of God. Amen. இப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பேசுறது கஷ்டம் பாருங்களேன். ஏன்னா சும்மையே இவங்க புழுவிட்டு அலைகிறாங்க. இதில் நம்ம வேற இப்படி எடுத்து கொடுத்துட்டோம்னா நான் சொல்ற ஒவ்வொரு பொய்யுக்கும் எத்தனை கோடி வரப்போதோ. இப்படி கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்கயா, கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால தான் பாருங்க கிருபையை பேசுறதுக்கு பயம் சில பேருக்கலாம். ஐயோ இப்போ நான் இப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆண்டவர் என்ன மாதிரி ஆளு அப்படி தோணுதா? நாளையில இருந்து புழுவ ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படி தோணுச்சா? கரெக்ட், உண்மையா சொல்லுங்க. நீங்க இதை நான் சொல்லும் போது உண்மையா சொல்லுங்களேன். நாளையில இருந்து அவுத்து விட வேண்டியதுதான்.
இவ்வளவு நாள் கொஞ்சம் அளந்து விட்டோம், இனிமே அளவில்லாம விடுவோம் அப்படி தோணுச்சா? சார் பொய் சொன்னா போஜனம் கிடைக்காது, அதுதான் சட்டம், அதான் நியதி. ஆனா அவனுக்கு இப்படி பண்ணாருன்னா, சார் என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவரியா, அவர் கிருபை எவ்வளோ பெருசியா, அவர் எவ்வளோ தயவு உள்ளவரியா, அவருடைய இறக்கம் எவ்வளோ பெருசியா. அதுதான் என் மைண்ட்ல ஓடுது. உங்க மைண்ட்லயும் அதான் ஓடுன்னு தான் நான் நம்புறேன். அதானே ஓடுச்சு. அப்ப சில கெட்டு போன புத்தியில வேற மாதிரி ஓடும். இதுல இருந்து தெரிஞ்சிடலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்ப இது கேட்கும் போது நல்லா புழுவுடா, நம்ம நல்லா அடிச்சு விடுறா அப்படின்னா இல்ல, இயலாமை, அந்த மனிதனுடைய இயலாமை. அவன் தலை போயிரும். அவன் அந்த நாட்கள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை எடுத்துக்கிறதுக்காக அந்த ஆளை கூட கொண்டுட்டு எடுத்துட்டு போயிடுவான். ஆபிரகாம் ஒன்றும் விசுவாசத்தில் பெரிய வல்லவனாவல, அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு தைரியமோ நம்பிக்கையோ ஒன்றும் பெருசா கிடையாது. அப்படியே வந்துடும். அவனே பாருங்களேன், வீடு போங்குது, காடு வாங்குது, வீடு போங்குது மாதிரி 75 வயசு ஆகி போச்சு. இந்த டைம்ல தான் அவருக்கு காலிங்கே வந்திருக்கு, மினிஸ்ட்ரி காலிங். அழைப்பே எப்போ தான் வந்திருக்கு? 75ல தான் அவள் அழைக்கப்பட்டிருக்காவள். அதனால நீங்கள்லாம் ரொம்ப லேட்டுன்னு நினச்சிடாதீங்க. கடவுள் ரொம்ப லேட்டாக கூப்பிட்டுருக்கிறார். அதான் கிரேஸ். ரொம்ப லேட்டாக கூப்பிட்டு அவனை வந்து பெரிய காரியங்களை செய்ய வச்சிருவாரு. அப்படின்னா என்ன, கம்மியான டைம் இருக்கும், பெரிய வேலையை முடிச்சிருவாரு. தட் இஸ் a grace of God. மிக குறைந்த நேரத்தில், அதாவது சதாகாலமும் இருக்கக்கூடிய அளவிற்கு பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறது அவருடைய கிருபையா இருக்கிறது. மனிதனுடைய கணக்குக்கு அது கொஞ்சம் எப்பவுமே மாற்றதா இருக்கும். மனிதனுடைய கணக்குன்னா 40க்குள்ள எல்லாம் முடிச்சாதான் உண்டு, 40 தாண்டிச்சுன்னா கஷ்டம். இதுதான் இந்த எக்கனாமிக்கல்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தா, இப்போ திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற பிரின்சிபிள்ஸ் சொல்றாங்களே, நெப்போலியன் ஹில் அந்த மாதிரியான ஆத்தர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, 40 அவ்வளோதான். நான் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே முடிச்சிடணும், அவ்வளோதான். இது வந்து உலகத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸ். ஆனால் கிரேஸ் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணும். அவர் அதை உடைக்கிறதுக்கு தான், இப்பிரபஞ்சத்தின் ஞானியின் ஞானத்தை பைத்தியமாக்குறதுக்கு தான் அவர் வேலையே பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி நெப்போலியன் ஹில்லோ யாரோ ஒருவனும் அதை அறிந்ததில்லை. இந்த உலகம் அறிந்திராத அந்த ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆமென். சும்மா இல்லை பாருங்க, கிருபைங்கிறது வந்து லேஸ்பட்டதில்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஞானம் வேணும். அது கொஞ்சம் பைத்தியம் மாதிரியே தோணும். அது பைத்தியம் இல்லை, அது வைத்தியம். அது எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணும். பலவீனனா செலக்ட் பண்ணுவாரு. கம்பெனி லா படி பார்த்தா HR சரியில்லை அப்படின்றாங்க. இதுதான் உங்களுக்கு. அன்னைக்கு கூட ஒரு HR டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த டிஸ்கஷன்ல சொல்றார், கொஞ்சம் மார்க் கம்மி, அந்த ஆள் வந்து ஒரு ஹேண்டி கேப்டு ஃபிசிக்கல் சேலஞ்சர், அவருக்கு கொடுங்கன்னா நாங்கள் என்ன தர்மசாஸ்திரமாக வச்சுருக்கோம், வலிமை உள்ளது ஜெயிக்கும், திறமை உள்ளவன் பிழைப்பான். இதுதான் பிஸ்னஸ் லா. இதுங்க இந்த உலகத்தில் இருக்கிற சட்டம் என்னன்னா, வலிமை உள்ளது வெல்லும். கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர் இதை? வலிமை உள்ளது வெல்லும். அதாவது த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படிங்கிறாங்கல்ல. த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்னா என்ன? படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? படம்னா படம் இல்லைங்க, இந்த ஒரு பூச்சி இருக்கும், அதை தவளை சாப்பிடும், தவளையை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பை வந்து என்ன பண்ணும், கழுகு சாப்பிடும், எல்லாத்தையும் மனுஷன் சாப்பிடுவான். இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா ஒன்று வலிமை உள்ளது இங்கே என்ன பண்ணும், வாழும் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, சிங்கமூலிலாம் ரொம்ப செத்து போயிட்டு கம்மியாகி போச்சு. இந்த வலிமை உள்ளது வாழும்னா ஏன் சிங்கமூலிலாம் இல்லை? நிறைய பேர் யோசிக்கிறாங்க இப்போ. ஆனால் ஆட்டுக்குட்டி நிறைய இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சில ஞானத்தை பைத்தியமாக்கிறார். இங்க பாரு, நீ சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் யாரை உயர்த்தணும்னு நினைக்கணும் உயர்த்திடுவேன், யாரை பெரியால ஆக்கணுமோ பெரிய ஆக்கிடுவேன், யாரை ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிச்சிருவேன். ஆமென். ஆண்டவரே என்ன 10 வயசுல கூப்பிடுவீங்க? கூப்பிட்டு நான் பண்ணுவேன், அது என் இஷ்டம்.
ஆமென். சண்டையா தான் நான் பேசினேன், அது என் இஷ்டம். என்ன அவனுக்கும் அதே கூலி கொடுக்கீங்க, அது என் இஷ்டம். நீ வன்கணனா இருக்க, நான் தயாளனா இருக்க கூடாதா? எல்லாம் சொல்லுங்க. அவர் தயாளர். அவர் 10 வயசுலையும் கூடுவாரு. எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான், ஐயாவை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க பாருங்க. அந்த ஆளை வச்சுதான் அவர் ஒரு வேலையை ஆரம்பிப்பாரு. அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவர் இருப்பாரான்னு தெரியல அப்படிம்பாங்க. அவரை வச்சு அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பார். ஆகாததும் தள்ளப்பட்டதும் பலவீனமானதும். அதனாலதான் அது ஆண்டவர் வேணே பண்றாராம். மாம்சமான ஒருத்தனும் பெருமை பாராட்டதுபடி அப்படி பண்றாராம். மாம்சமானது ஒருவனும் பெருமை பாராட்டத்தை பிடிக்க அப்படி செய்யறாரு. இது எங்க இருக்கு? 1 கொரிந்தியர்ல இருக்கு பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே கிரேஸ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதுன்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் நல்லவர், தாயை உள்ளவர். மாகா ஷாகா ரபோ ஷேக்ரேமே கேதேரே. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25 பாருங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலவீனத்திலும் அதிக. இது ரொம்ப புரியாத ஒரு வார்த்தை, அது ஆழமா சிந்திக்கணும். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எப்படி HR, அவருடைய HR டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அவர் எப்படி ஆள் எடுக்கிறார் பாருங்க. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சண்டை கூட சொன்னேன் இல்லையா, சவுல் யாரெல்லாம் எடுத்தான்? பலமான ஆளாம் யாராவது இருந்தா, நீ நம்ம டீமுக்கு வந்துரு, நம்ம கட்சிக்கு வந்துரு அப்படின்னு ஆள் எடுத்துறான். நல்லா பேசுறானே, அப்போ நம்ம கட்சியில் இணைஞ்சிருன்றதான். இவனை வந்து என்ன பண்ண முடியாது, சேர்க்கவே முடியாது அப்படின்னு என்ன பண்ணிடுறான், தள்ளிடுறான். ஆனா தாவீது வந்து என்ன பண்றான், அவன் ஆள்லாம் எடுக்கல, அவன் கூட்ட வந்து ஒரு கும்பல் சேருது. அது எப்படி இருக்கு? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், வேற யாரு, ஒடுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான ஆட்கள் தான் யார் டீம்ல வந்து சேர்றாங்க? தாவீதுடைய டீம்ல வந்து சேர்றாங்க. அவர்களை சேர்த்து கொண்டு அவன் அவர்களுக்கு தலைவனாக மாறினான் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ அதுதான் கிருபையின் ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ராஜ்யம். ஆமென். இந்த சவுல் ராஜ்யம் வந்து வேற, தாவீது ராஜ்யம்ங்கிறது வேற. அது கிருபையின் ஆசனமா இருக்கிறது. அங்கு பலவீனர்கள், இல்லாதவர்கள், முடியல, வரல, நடக்கல, அந்த மாதிரி ஆளையை அவர் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு. இப்ப இததான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகத்துக்கு சொல்லப்படுற நற்செய்தியிலையும் தேவன் பண்றாரு பாருங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்றாரு? பைத்தியமானவைகள். சொல்லுங்க, பைத்தியமானது. அப்புறம் பலவீனமானது. 28 பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி. உள்ளவனா யாரு? எல்லாம் உள்ளவன், இருக்கிறவன். அவன் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும். இவன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு இந்த உலகம் ஒருத்தனை பார்த்து சொல்லுது பாருங்க. அவன் அவர் வாப்பா அப்படின்றார். ஆமென். இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலதான் பாருங்க, எவ்வளவு ஏழைகளா இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் வந்து இங்க உட்காரட்டும், நாங்க அவங்கள பணக்காரனாக்கி காட்டுறோம். ஆமென். ஏன் பிரதர், ஃபாரின்ல இருந்து ஏதாவது ஃபண்டு கிண்டு வர வச்சு கொடுப்பீங்களா? இல்ல, தேவன் அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்கள பெரிய ஆளாக்க போறாராம். ஆமென். அப்படிப்பட்டவங்களும் வரவேற்கணும் பாருங்களேன். அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து, நான் வந்து ஒண்ணு இல்லை, இன்னொன்னு அறகுறை, இது எல்லாத்தையும் கடவுள் செலக்ட் பண்றாரு. இழிவானது, ஒதுக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, கடன்பட்டது, முறுமுறுக்கப்பட்டது, இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? ஆக்சுவலி இவங்களெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. உலகத்தை பொறுத்த அளவுக்கும் இவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர் உண்டு, தரித்திரனோ எல்லாராலும் என்ன பண்ணப்படுறானா, பகைக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் என்ன பண்றாரு? இந்த இழிவானது, இந்த இல்லாதவன், இவெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு? அவனை
விட இவனை வேற மாதிரி ஆக்குறாரு. ஏன் அப்படி ஒரு செயலை செய்யறாரா? 29 பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமென். 10 வயசுல நான் கூப்பிடுவேன், ஏன் இஷ்டம். 90 வயசு ஆளையும் கூப்பிடுவேன், ஏன் இஷ்டம். படித்தவனையும் கூப்பிடுவேன், படிக்காதவனையும் கூப்பிடுவேன். ஆமா, திருநெல்வேலியிலேயே படிக்கவே முடியலையே அப்படின்னு ஓடி போன ஒரு சின்ன பையனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி திருநெல்வேலிக்கு மறுபடியும் கூட்டு வந்து சொல்லி கொடுறா அப்படின்னு வச்சிருக்கிறார். ஆமென். That is the grace of God. நின்றுட்டு இருக்கும்போது நபரே ஒரு கிருபையின் அடையாளம் தான். ஆமென். நேற்றுக்கு 2 நாள் வந்து தங்கியிருக்காங்க. இங்கே சீனா தேசத்தில் உள்ளவங்களும் மலேசியா தேசத்தில் உள்ளவங்களும் 2 நாள் தங்கி ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமென். ஆமாம், ஆன்லைனில் இவங்க பார்த்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தருவாங்களாம். சொல்லி பார்த்துட்டு இவங்க தமிழில் மலேசியா கற்றுக்கிட்டு அந்த சீனர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். இப்போ நம்ம புக்ஸ் வேறெல்லாம் இங்கிலீஷில் கேட்குறாங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா நம்ம புக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் வரப்போகுது. ஆமென். அருமையான ஒரு சென்னையில் ஒரு சகோதரி அந்த மொழிபெயர்ப்பு வேலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சண்டே வந்து போன வெள்ளிக்கிழமை இங்கே ஒரு கல்யாணம் நடத்தி வச்சேன். அப்போ அந்த கல்யாணத்துக்கு நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. திருமணத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசினேன். நிறைய மக்கள் வந்து கேட்டாங்க. கொஞ்சம் நல்ல அறிவாக சார்ந்த ஆட்களாக வந்திருப்பாங்க போல். கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பேசுனதில் அந்த லகரம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்தது அப்படின்னாரு. உண்மையில் என்ன தெரியுமா, இது வரைக்கும் எனக்கு லகரம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் அதில் இருக்கிற மேட்ரு. அந்த லகரம் வந்து தவறாமல் பேசுனீங்க. 3 காரியத்தில் அந்த லகரம் கரெக்டாக போச்சுன்னா எங்க போச்சு ஐயா அப்படின்னா என்ன ஒய்ஃப்ட கேட்டேன், உனக்கு தெரியுமா, படிச்ச பிள்ளை தானே நீ, ஏதோ இலக்கியத்தில் வருங்காவா. கத்தாவே ஸ்தோத்திரம், நல்லா கரெக்டாக இருந்தயா. இதுதான் பாருங்களேன், இது வந்து சீனாக்காரங்க வராங்களா, மலேசியாவிலேருந்து வராங்களா, இது இல்லை, இன்னொரு பெருங்கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் சின்ன அப்படியே ஒரு என்ன சொல்றது, டீசர் மாதிரி. ஆமென். இந்த அம்மா வீட்டில் சாப்பிட்டு அம்மா தோசைலாம் ரொம்ப சூப்பர்னு போயிட்டாங்க. அவங்க இந்தியன் ஃபுட்டே இதான் நினச்சிட்டாங்களே என்னமான்னு தெரில. படா படா தோசை, பெரிய பெரிய தோசை. என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது. சீனாக்காரங்க வந்து நம்மகிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு. மலேசியாவிலேருந்து மக்கள் இங்கே வந்து உட்காந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போவாங்களா, இதெல்லாம் யோசிக்க முடியாது. இதெல்லாம் யாரை வச்சு பண்ண முடியுது அவராலன்னா, பைபிள் காலேஜுக்கும் போகாத, ஸ்கூலுக்கும் போய் ஒழுங்காக படிக்காத, ஆண்டவரே அப்படின்னு அவரை சார்ந்துக்கிற ஒரு ஆளை வச்சு அவர் என்ன வேணாலும் செய்வார். அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி ஒன் சீக்ரெட். ஆமென். அவ்வளோதான். என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்குவதாக. நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீரே உயர்த்துகிறவர், நீரே பெருக செய்கிறவர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மால் ஆகும் என்று சொல்லப்படுகிறவர்களை கொண்டு தேவன் இதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாரு. அதனாலதான் உலகத்துக்கு புரிய மாட்டுக்கு பாட்டு எழுதுறான், வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ரவுண்டு போட்டு ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு போடலாம்னா வழங்கவே மாட்டுக்கு. இவங்க படிச்சாங்கிறாங்க, நிறைய பண்ண எல்லாம் நின்றுட்டு இருக்கு. நம்ம அண்ணாச்சி வந்து தம்பி அந்த அதில் 2 மூட்டையில் 10 கோடி இருக்கு எடுத்துட்டு வா அப்படிங்காப்ல. இப்போ இந்த எம்பிஏ படித்த தம்பி லேப்டாப்பை கொஞ்சம் தட்டி என்னன்னு சொல்லு அப்படிங்காப்ப. இவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
நீங்கள் வந்து நடைமுறையிலையும் பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். அதான் சொல்கிறாங்க, படித்தவங்க வேலை பார்க்குறாங்க, படிக்காதவங்க வேலை வாங்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா, நீங்கள் கிருபையை விளங்கிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு உதவுறதுக்காக வருது. நான் வந்து அறகுறையாக இருக்கிறேன், பரவாயில்ல அதை முழுசாக்கிடுறேன். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸலன்சியாக சேல் பண்ணும், அதுக்கும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு உதவுகிறார். அதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவ முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களுக்கு உதவ முடியும். அதனால தான் பைபிள் வந்து எப்படி ஒரு காலிங் கொடுக்குது, ஒரு அழைப்பை தருது பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 4வது அதிகாரம் பாருங்க. எபிரேயர்களின் நிருபம் 4:16 பாருங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எல்லாம் சொல்லுங்க, சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். அதாவது சகாயம்னா என்ன? உதவி. எல்லாம் சொல்லுங்க, உதவி. எத்தனை பேருக்கு ஒரு உதவி ஒன்று தேவை என்று எண்ணுகிறீர்கள்? எனக்கு இப்போ ஒரு உதவி வேணும். ஆமென். அப்போ நானும் சொல்றேன், அதான் கிரேஸ். நிறைய பேர் நமக்கு நம்ம அனுபவத்தில் நமக்கு யாரும் தேவையில்லைன்ட்டு இந்த வந்து கம்பியே பிடிக்காம நின்றுப்பான் பார்த்துறீங்களா? பார்த்தீங்களா நீங்க? டே அண்ணெல்லாம் கம்பியே பிடிக்காம நிற்பாருடா அப்படின்னு அப்படியே நின்று பிரேக் அடித்த உடனே கண்ணாடி ஒட்டஞ்சு போய் விழுவான் பாருங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்படியே யாராவது சொன்னதை கேட்டு இது பண்ணி அப்படியே நிற்கிறது பாருங்க. நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்க, விழுந்தாலும் மண்ணோட்டலம்பாங்களே, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம அப்படி வாழும்போது ஒரு ப்ரௌடு மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நானாக நான் இல்லை. ஆமென். எனக்கு ஒரு உதவி தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட் ஹெல்ப். இவ்வளோதாங்க வாழ்க்கை. இப்போ இருக்கிற வாழ்க்கை பெட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஆண்டவரே உதவுன்றீங்க, வாழ்க்கை வேற மாதிரி போயிட ஆரம்பிச்சு. இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. மூழ்கிட்டு போகிறான், மூழ்கிறான், முயற்சி தான் எடுத்தான், ஆனால் அந்த முயற்சியில் தோற்று என்ன பண்ணுறான், மூழ்குகிறான். யாரு? பேதுரு. ஒரு முயற்சி எடுக்கிறான், முயற்சி தப்பல்ல, முயன்று பார்க்கிறான். ஆனால் அந்த அந்த முயற்சியிலே ஒரு பிரின்சிபிள்ஸை விட்டுட்டான். எந்த பிரின்சிபிள்ஸை விட்டுட்டான்? பார்க்க வேண்டியவரை பார்க்காம, பார்க்க கூடாது என்ன பண்றான், பார்க்கறான். எதை பார்க்கறான்? காற்றையும் அலையையும் என்ன பண்றான், பார்க்கறான். பார்த்துட்டு இப்போ பிரின்சிபிள்ஸ் அங்கே மாறிட்டுனா என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும். கரெக்டா? பிரின்சிபிள்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. படியில் கால் கரெக்டாக வைக்கலன்னா கால் வழுக்கும். அது ஒரு பிரின்சிபிள்ஸ் தானே. ஆனால் நீங்கள் அப்படி போகும்போதும் உங்களை தூக்குது, அதான் கிருபை. இப்போ அவன் இயேசுவே பார்த்துட்டே இருக்கணும், சூழ்நிலை பெருசாக நினைக்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த லெவலில் அவன் இல்லை. அவன் வந்து ஒரு முயற்சி எடுத்து போகிறான், கடைசியில் என்ன ஆயிடுறான், மூழ்கிறான். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி என்ன பண்ணல, கை கூடி வரல, மூழ்கிறான். அவன் மூழ்கும் போது அவன் ஒன்னே ஒன்று சொல்லலாம், ஆண்டவரே என்னை ரட்சியும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். எந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நீங்க இருக்கலாம், பெரிய ஜெபங்களால் அல்ல, சிம்பிள், சேவ் மீ லார்ட். இயேசுவே என்னை தூக்கி விடுவீராக, இயேசுவே என்னை தூக்கி விடுவீராக, இயேசுவே எனக்கு உதவி விடுவீராக. இவ்வளவுதான் பாருங்க. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, சேவ் மீ. அதனாலதான் இயேசுனால என்ன அர்த்தம் தெரியுமா, ரட்சகர்னு அர்த்தம். இயேசுனா ஜட்ஜின்னு அர்த்தம்னு ஆக்கிட்டாங்க நிறைய பேர். இதோ நியாயாதிபதி வருகிறார். நியாயாதிபதி இல்லைங்க, அவர் யாரு, ரட்சகர். எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர். இப்ப அவர் யாரா இருக்கிறாரு, ரட்சகர். நீங்க ரட்சகரா அவரை அனுபவிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவர் ஜட்ஜை நீங்க பார்க்க வேண்டியதே இல்லையே. ஏங்க கேஸ்ல விடுதலையாகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜி முடிஞ்சு போச்சுல்ல, அதான் காப்பாத்தியாச்சுல்ல.
அப்படியே நம்ம ஜட்ஜி வந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டியது சேருவதாக எழுதுறதுக்காக வருவார். புரிஞ்சிச்சோன்னு தெரியலையே. ஆமென். சிலருக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சேர வேண்டியதெல்லாம் சேர வேண்டியது இருக்குது. ஆமென். அப்போ அதுதான், அது வந்து கெட்ட செய்தியா இருக்காது, நல்ல செய்தியா தான் உங்களுக்கு இருக்கும். ஆமென். ஆமா, ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி இல்ல, நமக்கு எல்லாமே நல்ல செய்தி தான். எல்லாம் சொல்லுங்க, ரட்சியும். ஆமென். அவன் தூக்கி விடும் ஆண்டவரேங்கிறான். அப்ப இயேசுனா நீ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, சேவியர். எல்லாம் சொல்லுங்க, சேவியர். இது இந்த கிருபையை நல்லா விளங்கிக்கிட்டு போங்க, கிறிஸ்துவ நல்லா விளங்கிட்டு போங்க. அவர் யாரு? உதவியாளர், சேவியர். எல்லாம் சொல்லுங்க, சேவியர். ரட்சகர், காப்பாத்துகிறவர். திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது, நம்ம ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அங்கே வந்து உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை வச்சு தீயை ஒரு பக்கம் அணைக்கிறாங்க. சில வீரர்கள் உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்க, சில கருவிகளை பயன்படுத்தி அவங்கள தூக்கி வெளியில் கொண்டு வராங்க. அப்புறம் அவங்களுக்கு முதலுதவி பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது. இவ்வளோ வேலை நடக்கு. இதுதான் நடக்குமே தவிர அங்கே யார் நின்றுக்கிட்டு நீ பண்ண பாவம் யாரை விட்டுச்சு, நீ எதையோ ஒன்றை செய்திருக்கிறாய், இதெல்லாம் பேசுறதுக்கு ஃபயர் சர்வீஸ் வரல. ஹலோ. அப்ப இயேசு, அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் கண்டம் பண்ணின்ற வேலையை பண்றாங்க. ஆனா இயேசு வந்தது அது கிடையாது. தீயில விழுந்தவனை தூக்குறதுக்காக வந்தார், தண்ணியில விழுந்தவனை தூக்குறதுக்காக வந்தாரு, பாவத்துல விழுந்தவனை தூக்குறதுக்காக வந்தாரு, இயலாமையிலே முடியாமலே விழுந்தவனுக்கு உதவுவதற்காக அவர் வந்தார். இயேசு என்றால் ரட்சகர். He is a savior, saving grace. Amen. ஐயோ, இது நம்பினீங்கன்னா அப்படியே தைரியமா விளையாடுவீங்க வாழ்க்கையில. இது எப்படி இருக்குன்னா, விழுதலை பற்றிய பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க விளையாட்டு வேற லெவல்ல இருக்கும். கீழே நெட்டு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி குதிப்பீங்க? எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, தைரியமா குதிப்பீங்க. அவர் அதான் சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அப்போ ஒரு 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 போல்னஸ் தான் அது கொடுக்குது பாருங்களேன். தைரியமா போ, அப்பா பார்த்து போ. சில நேரம் பிள்ளைங்களை பார்த்து சொல்லும், சில நேரம் இதுக்கு ஏறும்போது ஏறிடும், ஆனால் இறங்க முடியாம மாட்டிக்கிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில பிள்ளைங்க எதையாவது தப்பு 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 வந்து மேலே வந்துடும், வர முடியலையாங்க. ஜோசுவாலாம் சொன்ன அப்பவுமே அதான் பண்ணுவான். இப்போ அவன் ஏறுறதை பார்த்து சிலர் ஏறிடுறாங்க, அவன் இறங்கிடுறான், இவன் பேச்சை கேட்டவங்க மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள விடுவிக்க இங்கே யாராவது போக வேண்டியது இருக்குது. இது இன்றைய நிலவரம். ஆனால் மாட்டி இப்படி நின்று இருப்பான். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் குதிப்பா கீழே வா நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கையை நீட்டுவோம், அது குதிக்கும், என்ன பண்ணுவோம், பிடிச்சிருவோம். அது மாதிரி தான் பாருங்க, தேவன் வந்து சில காரியங்கள் பண்றோம், மாட்டிக்கிறோம், இது பண்றோம், அவர் நமக்கு உதவுகிறார். எல்லாம் சொல்லுங்க, உதவுகிறார். எல்லாம் சொல்லுங்க, சேவியர். ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பட்சிப்பாருன்ட்டாங்க. கர்த்தர் உன்னை பட்சிப்பார் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, அவர் என் மீட்பர். எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான் யோபு. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. சரீரத்தை கூட இழந்துட்டான், சரீரத்தில் உள்ள சுகத்தை கூட இழந்துட்டான், மனைவி அவனை மதிக்கல, சொத்துக்கள் போயிட்டு, நண்பர்கள்லாம் வந்து அட்வைஸுங்கிற பேர்ல அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரே ஒரு லைட் அவனுக்கு இருக்குது. என்ன லைட் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, my redeemer lives. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், my redeemer lives. எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றான், என் தோல் முதலாய் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க எதுல நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்க முட்டாள்தனமா இருக்கலாம், உங்க தவறாவே இருக்கட்டும், நீங்க பேசின பொய்யா இருக்கட்டும், உங்களுடைய அரகரத்தனமா இருக்கட்டும், whatever be, எந்த நிலையா இருந்தாலும் உங்களை தூக்குவார். அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் விடுவிக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறவர், அவர் தப்புவிக்கிறவர். A savior. My redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
எஸ். Wow, that is a grace. That is a grace message. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கீங்களோ, it empowers you. The real empowerment comes from the grace of God. தேவனுடைய கிருபையை கேட்க கேட்க ஒரு பலப்படுத்துதல் வரும். நிறைய பேர் சொல்ற மாதிரி கிருபையை கேட்க கேட்க ஒருத்தன் சோம்பேறியா போக மாட்டான். கிருபையை கேட்க கேட்க ஒருத்தன் பாவத்துக்குள்ள போக மாட்டான். கிருபையை கேட்க கேட்க கிருபை பாவத்தை கொல்லும், பாவியை அது உயிர்ப்பிக்கும். ஆமென். கிருபை சோம்பேறித்தனத்தை கொல்லும். இவனுக்குள்ள ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் அது திறந்து விடும் பாருங்க. டயர்டா எல்லாமே வேலை பார்க்க வச்சிரும் அவனை. போடுறேன். இப்போ ஏன் டயர்ட் ஆகுதுன்னா, வருமா வராதா, வந்தா லாபமா, ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள போட்டு அழுத்து, அதனால ஒன்றும் பண்ண முடியுமா? ஆனால் நான் கரெக்டாக பண்ணுறனோ பண்ணலைங்க, நான் என்னால் முடிஞ்சதை பண்ண போகிறேன். மீதியை என் அப்பா செய்ய போகிறாரு, மீதியை அவர் பார்த்துப்பாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்ப்பர். இந்த வெளிப்பாடோடு போங்க, அப்படியே விளையாடுங்க வாழ்க்கையோட. பயப்படாதீங்க. மறுபடியும் அப்படி ஆயிடுமோ, திரும்பவும் இப்படி நடந்துருமோ, இந்த பயத்துக்குள்ளே போகாதீங்க. அவரிடத்தில் திரளான மீட்புகள் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, திரளான மீட்புகள் உண்டு. என்ன தெரியுமா? காப்பாத்துற வழி அவ்வளோ வச்சிருக்காராம். அவர் மீட்பர் மட்டும் இல்லையா, எப்படி போட்டிருக்கு, அவரிடத்துல என்ன உண்டு? நம்மிடத்தில் திரளான மீறுதல் உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. ஆமென். திரளான மீட்பு அவரிடத்தில் இருக்கிறது. திரளான மீட்புகள். என்ன ஒரு வார்த்தை பாருங்க அதெல்லாம். திரளான மீட்புகள். சறுக்குறோம், விழுதுறோம், அறகுறையா பண்றோம், என்னமா பண்றோம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தன்மை என்னவா இருக்குது? காப்பாத்துறார், தப்புவிக்கிறார், விடுவிக்கிறார், தூக்குறார், ரிடீம் பண்றார், அவனை ரிடீம் பண்றார், விடுவிப்பாருங்க. ஒரு மனுஷனும் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ஒத்தாசை பண்ண யார் இல்லாம இருக்கலாம், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை தூக்குவார். அவர் வேற ஒருத்தரும் கூட இருந்ததில்லை, தேவன் ஒருவரே அவன் கூட இருந்தார். கர்த்தர் ஒருவரே அவனுக்கு சகாயரா இருந்தார், அவனுக்கு துணையா இருந்தார் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அவர் உங்க வாழ்க்கையை தூக்கிடுவார். ஆமென். ஆமா, இந்த கிருபையை நீங்க விளங்கிட்டீங்கன்னா உதவியற்றவர்களை போல நீங்கள் உணர மாட்டீங்க. எனக்காக ஒரு ரட்சகர் இருக்கிறார், என்னை தூக்குற ஒருவர் இருக்கிறார். எஸ், என்னை மீட்டெடுப்பார், என்னை மீட்டெடுப்பார், என்னை தூக்குவார், இந்த நிலையிலிருந்து என்னை மேல கொண்டு வருவார். குழியில கிடக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க, குழியில கிடக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கோபுரத்துக்குள்ள உட்கார்ந்து பயந்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. The hope for everyone. Savior. எல்லாம் சொல்லுங்க, சேவியர். எல்லாம் சொல்லுங்க, காப்பாற்றுகிறார். அப்போ இங்க என்ன ஒரு இன்விடேஷன், இது ஒரு இன்விடேஷன். என்ன இன்விடேஷன் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். அப்படின்னா என்ன? உதவி. எல்லாம் சொல்லுங்க, உதவி. சகாயம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உதவி. ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்குது, ஹெல்ப். அதாவது உதவி தேவைப்படும் நேரம் சொல்றாங்க பாருங்க. ஒரு உதவிங்கிறது அந்த டைம்ல செய்யற உதவின்னு ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா. உதவி இருப்பாங்க, அது சின்ன மேட்டரா இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்க பண்ணீங்களே, மனிதர்கள் கூட பேசும்போது சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணீங்க பாருங்க, அது ரொம்ப இருக்குங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க அப்படிங்கிறது, டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். இதில் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க. என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது? The grace to help us in our time of need. எல்லாம் சொல்லுங்க, time of need. நல்லா சொல்லுங்க, time of need. இப்போ எனக்கு ஒரு உதவி தேவை, நீங்க உணர்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தூக்குவேங்கிறாரு, உன்னை நான் தூக்குவேங்கிறாரு, உன்னை நான் தூக்குவேன். The time of need, the time of need. உதவி தேவை. அப்ப பாருங்களேன், அதான் சும்மா அப்படி நின்று இருக்க கூடாது. நீங்க கிருபையை பிடிச்சுக்கோங்க. நான் பார்த்துருவேனாக்கும், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய உதவி தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட். எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட் ஹெல்ப். நல்லா சொல்லுங்க, ஐ நீட் ஹெல்ப். சொல்லுங்க, ஜீசஸ் ஐ நீட் ஹெல்ப். ஹோலி ஸ்பிரிட் ஐ நீட் ஹெல்ப்.
நீங்க அடி முட்டாளா கூட இருக்கலாம். ஒரு மனுஷன் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே ஐ நீட் ஹெல்ப்னா, அவன் அந்த உலகத்திலேயே அதிபுத்திசாலியா தேவனால மாற்ற முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனால மாற்ற முடியும், தேவனால மாற்ற முடியும். ஒருத்தர் ரொம்ப வீக்கஸ்டா இருக்கலாம், அவன் ஆண்டவர்கிட்ட வந்து லார்ட் ஹெல்ப் மீனா, இந்த உலகத்திலேயே பலமுள்ள ஆளாக தேவன் அவனை மாற்ற முடியும். உதவிங்கிறத உதவணுன்ட்டு இருக்கிறார் ஆண்டவர், உதவணுன்ட்டு இருக்கிறார் தேவன். இந்த தேவனை சொல்ல பாருங்க, கடவுள் உனக்காக உபத்திரவத்தை வைத்திருக்கிறார், உபத்திரவத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. கடவுள் வேற எனக்கு அனுப்பணுமா? எனக்கு உதவுகிறவர், எல்லாம் சொல்லுங்க உதவுகிறவர். அந்த அது எப்போ உதவுறாரா? the grace to help, the grace to help us in our time of need. எல்லாம் சொல்லுங்க the time of need, the time of need. ஆமென். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி தேவைங்க, இந்த டைம்ல எனக்கு ஒரு உதவி தேவைங்க. அப்போ அதை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமாய் எங்க வாங்க, எங்க வாங்க, கிருபாசன தண்டை வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அந்த ஆசனம், அவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவருடைய த்ரோன், அதுக்கு பேர் என்னதான்? throne of grace. Let us then approach God's throne of grace. throne of grace, அந்த கிருபையின் ஆசன தண்டை எப்படி வாங்க? come boldly. எல்லாம் சொல்லுங்க come boldly. ஆங்கிலத்தில் with confidence, நம்பிக்கையா வாங்க, தைரியமா வாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் உதவி மறுக்கப்பட்டிருக்குது, எல்லா தருவன்னு சொன்னவங்களாம் தரல, வருவன்னு சொன்னவங்களாம் வரல. நோ ப்ராப்ளம், கிருபையின் ஆசனம் உங்களுக்காய் ஆயத்தமா இருக்கிறது. நீங்கள் அதனண்டே வந்து லார்ட் ஐ நீட் ஹெல்ப், இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. மூழ்கிட்டு இருக்கிறவனை இயேசு கையை பிடிச்சு உடனே அவனை தூக்கினார்னு வேதம் சொல்லுது பாருங்க. நான் சொல்றேன், கிருபையோ உங்களை உடனே பிடிச்சு தூக்குகிறதா இருக்குது. ஆமென். ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன் ரட்சியும் அப்படிங்கிறான் பேதுரு. நீங்க பாருங்க, சிலர் வியாதியில, சிலர் கடன்ல, சிலதை நிறைவேற்ற முடியாம, முடிக்க வேண்டியது சிலதை முடிக்காம, செய்ய வேண்டியது சிலதை பண்ணாம அமிழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில் இருக்கலாம். இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, உடனே அவன் கையை பிடிச்சார். எல்லாம் சொல்லுங்க உடனே. அவன் அந்த நேரத்தில் அவனை பார்த்து, தேவையா உனக்கு? நான் தேவகுமாரன், நான் கடல் மேலையும் நடப்பேன், மலை எது மேலையும் நடப்பேன், ஆகாயத்து மேலையும் பறப்பேன். நீ யாரு? ஒரு மனுஷன், நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? அப்படிலாம் சொல்லிட்டுல பாருங்களேன். உடனே அவன் கைப்பிடிச்சு என்ன பண்ணாரு? தூக்குனார். சில சொல்லுவாங்க, நீ தகுதிக்கு மீறி ஆசைப்பட்ட, உன் பலத்துக்கு மீறி எதையோ பண்ணிட்ட, அதனாலதான் நீ ஏன் விழுந்தங்கிறதுக்கு எல்லாரும் காரணம் சொல்லுவாங்க. ஆனா என் தேவன் மாத்திரம் தான் உங்களை தூக்குற வேலையில இருப்பார். அவர் ஒருத்தர் தான் உங்களை தூக்குகிற வேலையில இருப்பார். அவர் ஒருத்தர் தான் உங்களை தூக்குகிற வேலையில இருப்பார். அவர் தூக்குகிறவர் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களுக்கு உதவுகிறவர் நான் உங்களுக்கு சொல்றேன். the time of need, இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுவார் நான் உங்களுக்கு சொல்றேன். எபினேசர், his name is எபினேசர், உதவி செய்கிறவர், உதவி செய்கிறவர், உதவியின் கல், உதவியின் கல், உதவியின் கல். எல்லாம் சொல்லுங்க இயேசு. பால் எப்படி போட்டிருக்கு? உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்து. பயப்படாத, சந்தேகப்படாத. அவன் என்ன பண்றாரு? அவனை மேல தூக்குறாரு. ஆமென். பிடிச்சிட்டு தான் அவ்வளவு பேசுறாரு. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, பிடிச்சிட்டு தான் சொல்றாரு, கையை பிடிச்சிட்டு தான் சொல்றாரு. கை பிடிச்சிட்டாலே அவ்வளவுதான். கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்ட்டு. அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய், அதுக்கப்புறம் போய் கை பிடிக்கல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கையை பிடிச்சிட்டு தான் பேசுறாரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஏசாயால வரும், புரோஜனமானதை உனக்கு போதித்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும். அது எப்படி போட்டிருக்குன்னா, உன் மீட்பராகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, மீட்பராகிய கர்த்தர். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உன் மீட்பராகிய கர்த்தர் உனக்கு போதித்து, அப்படி வருது பாருங்க.
உன் மீட்பராகிய கர்த்தர் போஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல மீட்பர், அப்புறம் தான் டீச்சர். ஆமென். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை தூக்குவார் முதல்ல. எல்லாம் சொல்லுங்க, தூக்கும் கிருபை. நீங்க அந்த கிருபைக்கு இடம் அளிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை, லார்ட் ஹெல்ப் மீ, இயேசுவே எனக்கு உதவும், எனக்கு உதவும். நிறைய பேர் அவர் இந்த கிருபையை சார்ந்துக்கிறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. நான் தான் சிம்பிளாக ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், என்னோட புத்திசாலி இருக்காங்க, என்னோட பலவசாலி இருக்காங்க, என்னோட அனுபவசாலி இருக்காங்க, என்னை விட நல்ல பின்னணி உள்ளவங்க இருக்காங்க, உயரமானவங்க இருக்காங்க, எல்லா திறமையும் உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் இது எதுவும் எனது உயர்வுக்கு காரணமாக நான் நினைக்கிறதே இல்லை. நான் ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறேன், ஐ டிபெண்ட் காட்ஸ் கிரேஸ். the only one secret, நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமென். எப்படி சொல்றான் பாருங்க தாவீது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உங்களுக்கு எப்படி? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பது நலம். அப்போ கம் போல்ட்லி இன் தி த்ரோன் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபையின் சிங்காசனத்தண்டைக்கு தைரியமா என்ன பண்ணுங்க, வாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனா இங்க நீங்க நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை. தைரியமா வாங்க. அதுவும் எப்போ? யுவர் டைம் ஆஃப், நீ ரொம்ப பாருங்களேன், அலை அடிச்சு காத்தடிச்சு மூழ்கிறவன் தூக்குற வேலையை மட்டும்தான் செய்வார். ஆமென். விழுந்து கிடக்கானா 108க்கு ஃபோன் பண்ணா, தம்பி எப்போ விழுந்த, எப்படி விழுந்த, எந்த இது இடிச்சதுன்னு இருக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க முதல்ல. அதெல்லாம் அப்புறம். ஹலோ, மனிதர்களே மீட்க வேலையில் இருந்தா இப்படி செய்யும் போது நீங்க நினைக்கிறீங்களா தேவன் வேற மாதிரி செய்யறாரு, அவருடைய கிருபை வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எந்த நிலையில இருந்தாலும் உங்களை தூக்குவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உதவி செய்வார். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலம் நீங்க சும்மா வரல, எதேர்ச்சியா வரல, தற்செயலா இதை நீங்க பார்த்துட்டு இல்லை. நான் இன்னைக்கு வந்த பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு உதவுகிற கிருபை உங்களுக்கு உண்டாகுகிறது, தூக்குகிற கிருபை உங்களுக்கு உண்டாகுகிறது, உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகுகிறது. நீங்க ஆக மொத்தம் கீழே இருந்தாலும் அந்த கிருபை உங்களை அப்படியே தூக்கி மேல கொண்டு வருகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையெல்லாம் இழந்து போனேன், எல்லா பக்கமும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா ஆண்டவரே எனக்கு உதவுன்னு என்னை தூக்கிட்டாரியா, என்னை தூக்கிட்டாரியா, என்னை தூக்கிட்டாரியா, என்னை கை விடலையா. நீங்க சொல்லுவீங்க. அவருடைய கிருபைக்கு சான்றாய் நீங்கள் இருப்பீர்கள். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. உங்க உள்ளத்துல லார்ட் சேவ் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு நீங்க உதவுங்க ஆண்டவரே. இந்த ஒரு ரொம்ப பெரிய ஜெபம்லாம் இல்லை, சின்ன ஒரு பிரேயர். யாபேஸ் பாருங்க, ஒன்றும் பெரிய இல்லை, அவனுடைய பிறப்பே ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிறப்பு போலதான் இருக்குது. அவன் வேதாசனம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவ்வளோதான். இந்த மூமெண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுது. அங்கெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே நின்று, அப்பா நீங்கள் எனக்கு உதவுங்க. நீங்கள் 5 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் இல்லை, உங்கள் உள்ள அந்த வழியில் நின்றுக்கிட்டு அவ்வளோ நேரம்லாம் சிலருக்கு ஜபமே வராது, ஒன்றும் இருக்காது. நீங்க உதவுங்கப்பா, இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, விட மாட்டாரு, தூக்கிடுவாரு. எங்க கடந்தாலும் அப்படியே பிடிச்சி மேல தூக்கிடு, விடவே மாட்டார். The saving grace அப்படியே உங்களை தூக்குவார். இதுல என்ன பெரிய ஜெபம் இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? பேதுரு என்ன பெரிய ஜெபம் பண்ண நினைச்சீங்க? என்ன பண்ணா? ஆண்டவரே என்ன ரட்சியும், சேவ் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட். உடனே அவன் கையை பிடிச்சி என்ன பண்ணாரு? அப்பவே ஒரு கிரேஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நீங்க எப்போ லார்ட் ஹெல்ப் மீ, என் குடும்பத்தை வச்சு பொறுத்த வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, லார்ட் ஹெல்ப் மீ. என் பிள்ளைங்க காரியத்தை பொறுத்த அளவுக்கும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, லார்ட் ஹெல்ப் மீ. என் ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் பண்ண தெரில, லார்ட் ஹெல்ப் மீ. என் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நான் ஜீரோ, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது,
லார்ட் ஹெல்ப் மீ. இந்த எப்போ அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து வெளியே வருதோ அந்த மூமெண்டே ஒரு கிரேஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரமே ஒரு கிருபை உங்களுக்காக இறங்குகிறது, உங்களுக்காக கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்த கடன், இந்த வட்டி என்ன ஒன்று செய்யல. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ. நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க. the time of need, the time of needனா ஒன்றும் இல்லை, the time of trouble. அது ஒரு வேதனையின் நேரமாக, அழுத்தத்தின் நேரமாக அது இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்பிக்கையற்று போயிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலை. பாருங்களேன், அவன் அதுதான் தூக்குங்கப்பான்னு தூக்கிட்டாரு. இவன் என்ன சொல்றான்? அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் 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 என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவரீர், எல்லாம் சொல்லுங்க, தேவரீர். அவன் பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் யாருமே இல்லை. ஈவன் அவனோட பெற்றோர்கள் கூட இல்லை. ஏன்னா அவங்க தான் அவனுக்கு அந்த பேரை வச்சாங்க, துக்கம் அப்படின்ட்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் தன் சகோதரர் எல்லோரிலும் கனம் பெற்றவனா இருந்தானா. இந்த துக்கம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? கனம் பெற்றதாயிடுச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு கிருபையை நீங்கள் சார்ந்துக்கும் போது, இன்னைக்கு ஒரு கிருபை உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் கனம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், மதிப்புள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். உங்களை மதிப்புள்ளதாக இந்த கிருபை உங்களை மாற்றும். அநேகருக்கு முன்பாக உங்களை கனம் உள்ளவர்களாக இந்த கிருபை உங்களை நிறுத்தும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், the saving grace, அப்படியே காப்பாற்றுற ரட்சிக்கிற ஒரு கிருபை. ஒன்றும் பெரிய பெரிய ஜெபம் இல்லை, எனக்கு உதவும் ஆண்டவரே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளாகமத்தில் இருக்கிறோம், அந்த ராஜா பேர் என்ன பேர்? அவனை சூழ்ந்துக்கிறாங்க படைகளை, யோசபாத் ராஜா. ஆனால் அங்கே அதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவன் சொல்கிறான், நாலா பக்கமும் படை வந்துடுச்சு, இவங்களை மேற்கொள்றதுக்கான பலம் என்கிட்ட இல்லை. ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த். ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த். இன்னொன்று சொல்கிறான், என்ன இதில் செய்யணும்னு எனக்கு நோ ஐடியா. நோ ஸ்ட்ரென்த், நோ ஐடியா. இதில் என்ன பண்ணணும்னு புத்தியும் வேலை செய்யலை, பலமும் வேலை செய்யலை. எல்லாம் சொல்லுங்க, புத்தியும் வேலை செய்யலை, என் பலமும் வேலை செய்யலை. புத்தியும் அப்படின்னா என்ன? வழியும் தெரியல, மேற்கொள்ள வலிமையும் இல்லை, வலிமையும் இல்லை, வழியும் இல்லை. இப்போ ஒன்னே ஒன்று தான் அவன் அங்கே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உண்மையே அதுதான் அந்த கிருபை. அதாவது நான் தான் சொல்கிறேன், இது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், நாட் அச்சீவிங், இட் இஸ் ரிசீவிங். கம் அண்ட் ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட். நீங்கள் போய் எதையோ ஒன்று அடையிறதை பற்றி இல்லை, நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க, இந்த கிருபையை ரிசீவ் பண்ணுங்க. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அது இதுன்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி டயர்டாகி அதெல்லாம் போதும். நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க உங்களை. லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு நல்லா ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியலை, லார்ட் ஹெல்ப் மீ. என் குடும்பம், என் ஃபினான்ஸ், எனக்கு எதிராக சத்துரு வளைத்து கொண்டு அவ்வளத்தையும் பிடுங்கிட்டு போக பார்க்குறான். ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவனுக்காக கொடுத்தத, சந்ததிகளுக்காக கொடுத்தத சத்துரு பிடுங்கிட்டு போகிறது பார்க்குறான். அந்த நேரம் மட்டும் விட்டுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், இழக்க வேண்டியதான் எல்லாத்தையும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அவன் சொல்கிறான், என்னால் மேற்கொள்ள முடியலை, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு பெரிய கிரேஸ் இறங்கி அவங்களுக்காக வேலை செஞ்சுருக்குது. அங்கே தான் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்க பாடின பாட்டு அதான் பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்,
அப்போ எல்லா வழியும் அற்று போகும்போது கிருபை அங்க நிக்குது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை, நான் இருக்கிறேன் அந்த இடத்துல, உனக்கு என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஹோப்லெஸ்ஸா, எல்லா இடத்துலையும் நம்பிக்கையற்று இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, உதவியின் கல், உதவி செய்கிற ஒரு கிருபையை அளிக்கிற ஒரு தேவன். நான் சொல்றேன், there is no other secret my friend. கிருபையை சார்ந்துகிட்டே நீங்க செழிப்பீங்க. ஆமென். கிருபையை சார்ந்த நீ ஞானவான்களா மாறுவீங்க. கிருபையே உங்களை உயர்த்துங்கிற நான் உங்களுக்கு. ஆமென். ஆண்டவரே, எனக்கு என் மண்டை ஒன்றும் வேலை செய்யல, என்னன்னு எனக்கு தெரியல, ஹெல்ப் மீ. இந்த மூமெண்ட் கிரேஸ் டவுன்லோட் ஆகிற ஒரு மூமெண்ட் பாருங்க. நீங்க எப்போ இப்படி வந்து நிக்கிறீங்களோ அந்த டைம்ல கிருபை வந்து இறங்குது உங்க வாழ்க்கையில. கிருபை அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. கிருபை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று திறக்குங்க. அது சொல்லவே முடியாது, அதுவா இதுவா எதுவுமே தெரியாது, எப்படிதான் அது நடந்துக்குன்னே தெரியாது. யோசபாத்துக்கு எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாலா பக்கமும் ரவுண்டு கட்டி அவன் வாழ்க்கையை, அவன் நாடே பறிபோக போகுது. பைபிள் சொல்லுது, அந்த ராஜா மிகவும் பயந்து. ஒரு நேரத்தில் ராஜா பயப்படுறதுங்கிறது சாமானியமான காரியம் நினைக்கிறீங்களா நீங்க? கம்பீரமா எத்தனையோ இருதயங்கள் கரைஞ்சாலும் ஒரு ராஜாவோட இருதயம் என்ன பண்றது இல்லை, கரையிறதே இல்லை. அப்படிதான் இருந்த ஒருத்தன் இப்ப அவனாலே முடியல, எதுக்கும் கலங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சில பேர் சில விஷயத்துல என்ன பண்ணிருப்போம், கலங்கிட்டு போய் உட்கார்ந்துருப்போம். எதுக்குமே நீங்க கலங்க மாட்டீங்களே, இது கலங்குறீங்களே. ஆமா, சில நேரத்துல சில காரியம் கலங்காதவங்களும் என்ன பண்ணுது, கலங்க வச்சிருது. அப்படிதான் இருக்கிறான். அப்ப எல்லாருமே இந்த டைம் ஆஃப் நீடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எங்கேயோ எல்லாரும் வந்து சிக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஏதோ ஒரு, அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், ரிலேஷனல் திங்ஸா இருக்கலாம், மினிஸ்ட்ரியில இருக்கலாம், எதிர்ப்புகளா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனா முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, முடிஞ்சது அவ்வளவுதான் மட்டும் நினைக்காதீங்க. நோக்கி பார்க்கிற மனிதர்கள் பிழைக்கிறார்கள் என்பதுதான் காரியமா இருக்கிறது. அப்போ அதனால எப்படி வருது பாருங்க, சகாயம் அடையும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எப்படி போட்டிருக்குது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க கம். நல்லா சொல்லுங்க கம். எல்லாம் சொல்லுங்க கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கம். பின்னாடி பார்த்து சொல்லுங்க கம். கம் கம். ஹல்லேலூயா. கம் boldly. கம் கம் கான்ஃபிடென்ட்லி. நம்பிக்கையோடு தைரியத்தோடு வாருங்கள். ஏன் நம்பிக்கையோடு வரலாம், ஏன் தைரியமா வரலாம்? உங்க சூழ்நிலை, உங்க வாழ்க்கையின் காரியம் எதுவானாலும் ஏன் நம்பிக்கையோடு, ஏன் தைரியத்தோடு வரலாம்? ஏன்னா இந்த தேவையின் நேரங்களில் உங்களுக்கு உதவுவதற்காகவே ஒருத்தர் ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கிருபையின் சிங்காசனம் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை தூக்கும், உங்களை விடுவிக்கும், உங்களை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. அதற்கு தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை வாழ்க்கையில. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நினைக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தருடைய பயோகிராஃபி படிச்சுட்டு இருந்தேன். இந்த KFC அவருடைய இது ஒன்று படித்தேன். அவர் வந்து பல முயற்சி பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, மேரேஜில் பெரிய ஃபெயிலியர், அப்படி நிறைய வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் தோத்துட்டு தற்கொலை கூட பண்ணணுன்னு பண்ணிருக்கிறாரு, யோசித்துருக்கிறாரு. அந்த மாதிரி இடத்து சூழ்நிலைகள்லாம் போயிட்டார். தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு போகும்போது யோசிக்கிறாரு, சரி நம்ம வாழ்க்கையில் என்ன ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு. இப்போ நமக்கு நான் எதைத்தான் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த கோழி வறுவல் வந்து நல்லா பண்ணுற ஒரு இது இருக்குதுன்ட்டு. அப்புறம் போயிட்டு அவர் கிடைச்ச அந்த அதாவது ரிட்டையர்மெண்ட் பணம் வாங்கிட்டார் கையில். புரியுது உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு, ரிட்டையர்மெண்ட் பணம் என்ன பண்ணுறாரு, வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை பார்த்தாலே அவருக்கு அழுக வருது. ஏன்னா வாழ்நாள் சாதனை அந்த பணமே சொல்லுது, அவ்வளோ கம்மி, எவ்வளோ $100 வச்ச அந்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு தொகை. ஸோ பேங்க்கில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்களா, ரெண்டையும் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. 60 வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பித்து இன்னைக்கு பாருங்கள் வேற லெவலில் வந்திருக்கு. அப்போனா முடிந்ததுன்னு மனிதர்கள் நினைக்கிற அவ்வளோதான் நினச்சிடுறாங்க பாருங்க, அந்த எட்ஜில் வந்து நிற்கிறாங்க எங்கேயோ. ஆனால் அந்த இடத்துல முடியலை
ஆரம்பிக்கி அப்படிங்கறதுதான் கிருபையா இருக்குது பாருங்க. முடியல 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 ஆரம்பிக்குதுங்கிறார். ஆமென். இதுதான் நீங்க பைபிள்ல படிக்கிற பியூட்டிஃபுல்ஸ். கடலுக்குள்ள போயிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்படியே முடியுது, கை தான் இருக்கு, கை மட்டும்தான் இருக்கு. பிடிச்சார் அப்படியே. நான் சொல்றேன், எந்த சிச்சுவேஷன்ல அப்படி போகும்போது உங்களை அப்படியே பிடிக்கும் அந்த கிரேஸ். அது பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை எது இழுத்தாலும் அதையும் சேர்த்து தூக்கிட்டு தான் அது மேல வரும். அதையும் சேர்த்து தூக்கிட்டு மேல வருவீங்க. அது உங்களை இழுத்து போட முடியாது. இல்லைங்க, என் காலை ஒரு பெரிய முதல்ல கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படிங்களாம். முதலையும் சேர்த்து பிடிச்சி தூக்கிடுவார் மேலே. ஆமாம். அப்புறம் வெளியில் கறி தான் அதுக்கப்புறம். எஸ், எல்லாம் சொல்லுங்க. தப்பு விப்பார், உதவி செய்வார். ஆமென். நான் இன்னைக்கு பேசினது ரொம்ப எளிமையான ஒரு செய்தி தான். ஆனால் அது ரொம்ப தேவைன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேவைன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் அந்த 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 இன்னும் உள்ளுக்குள்ளே கூட நான் போகல, ஓப்பனே பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ நேரம். அப்போ தேவனுடைய கிருபை பாருங்க, உதவி செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். பிரைஸ் யூ ஃபாதர். வாவ் 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 வாவ். போயிட்டு நீங்கள் இன்னொரு முறை கூட கேளுங்க, தனியாக அமர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. அனுப்பப்பட்ட ஒரு செய்தி நான் நம்புகிறேன். எஸ், ஐ பிலீவ் தட். எஸ் லார்ட். த டைம் ஆஃப் நீட், த டைம் ஆஃப் ட்ரபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் நேரம் அவருக்கு நேராக அப்படியே திருப்புங்க. லார்ட், ஐ நீட் ஹெல்ப். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க. வேற ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக சொல்லுங்க. ஐ நீட் ஹெல்ப். ஜீசஸ், ஜீசஸ், ஐ நீட் ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். அவரை நோக்கி பார்த்தான். சிலர் சொல்றதெல்லாம் இல்லை, சிலர் அப்படியே ஆண்டவரே நீங்க பார்க்கும் போதே இந்த கிருபை உங்க மேல இறங்குது, உங்க சூழ்நிலை மேல அது இறங்குது. மாகரா ஷாக்ரே மாகதரபா மாகரபா ஷகதனா மாகுடலபர கதரபடலபா ரிட்டானா மஷந்தர கதலபர கதரபலபரபதரபோ. ஹல்லேலூயா. பெருவெள்ளம் பெருங்காற்று அடிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஏழைகளுக்கு நிழலும் எளியவனுக்கு மறைவிடவும் ஆனவரே. ஹல்லேலூயா. எங்க நான் ஒதுங்குவேன்? எங்க போய் நான் நிற்க முடியும்? ஓ, உங்கள் நிழல் அவர், உங்கள் மறைவிடம் அவர். ஓ ரபா சாந்தனா கட்டானமா. என் மறைவிடம் நீர்னு சொல்லுங்க, என் உறைவிடம் நீர்னு சொல்லுங்க, நான் நிற்கும் கண்மலை நீர்னு சொல்லுங்க, என் உதவியாளர் நீர்னு சொல்லுங்க. க்ளோரி க்ளோரி க்ளோரி. உங்கள் முட்டாள்தனங்களை முதலீடுகளாக மாற்றுவார். Hallelujah, I tell you. Hallelujah, hallelujah. உங்க நான்சென்ஸ் எல்லாம் hallelujah, உங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாத்திடுவாரு. மாகாஷா. hallelujah. குப்பைகள் உரங்களாய் மாறுகிறது. இயற்கை சுழற்சிகளிலேயே ஒரு குப்பை உதவும் உரமாய் மாற முடியும் என்றால், தேவன் உங்களுடைய பாவங்களை, தேவன் உங்களுடைய இயலாமைகளை, தேவன் உங்களுடைய அறகுறைகளை, தேவன் உங்கள் பலவீனங்களை, தேவன் உங்கள் பைத்தியக்காரத்தனங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பிரின்சிபிள்ஸை மீறி, எத்தனையோ காரியத்தை தெரியாம தெரிஞ்சு எப்படியோ தவற விட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவை உதவின்னு சொன்னா, உங்க வாயை திறந்து ஒரே ஒரு மட்டும் கேளுங்க. ஜீசஸ் ஹெல்ப் மீ. ஹல்லேலூயா. எனக்கு உதவுங்கன்னு சொல்லுங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப்னு சொல்லுங்க. சேவ் மீன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த அலைகளின் நடுவில் மூழ்கும் பேதுருவை கரம் பிடித்து தூக்கினவர். இன்றைக்கும் அனுப்பப்பட்ட ஆவியானவருக்கு பேரே உதவியாளர் தான். ஹல்லேலூயா. I will send
I will send the another helper. The another helper. இந்த இடத்துல அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்க எந்த நாட்டில இருந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம், எந்த வீடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு நெருக்கமான சூழல் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஹalleluya. நான் சொல்றேன் இன்னைக்கு அதே ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. கண்களை மூடி அப்பாவை மட்டும் பாருங்க. லார்ட் ஹெல்ப் மீ. இந்த கடன்ல இருந்து நீங்க எனக்கு உதவினாலே ஒன்றி நான் வெளியில வர முடியாது. இந்த சூழ்நிலைகளிலே உங்களுடைய உதவியை அன்றி வேற எதுவும், எந்த அளவுக்கு நீங்க தேவனை சார்ந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிரேஸ் ஃப்ளோ ஆறத நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த கிருபை உங்க வாழ்க்கையில பொங்குகிறத நீங்க பாப்பீங்க. ஹalleluya. நான் சொல்றேன், துளி துளியாய் அல்ல, கிருபை பொங்குகிறத நீங்க பாப்பீங்க. மன துர்க்கத்தை நீங்க பாப்பீங்க. அவருடைய மகா பெரிய இரக்கத்தை நீங்க பாப்பீங்க. அவருடைய மகா பெரிய தயவின் வெளிப்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ராதானா ஷதரபுனா கதரபலரா ரிதனமரா ஷந்தரபலபுரா கதரபலபரபலபரா. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, I need help. Jesus, I need help. I need help. Hallelujah. இந்த தொழிலை எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பாவ பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை, இதுல என்ன பண்ணணும் எனக்கு தெரியலப்பா. I need your help. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. என் கிருபை உனக்கு போதும். ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்க பலவீனத்துல தாங்க அது இறங்கும். உங்க இயலாமையில தான் அது இறங்கும். உங்களுடைய முடியாமை, இயலாமை, உங்க முட்டாள்தனம், உங்கள் தோல்வி, உங்கள் ஒதுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை, அதுலதான் அந்த கிருபை இன்னைக்கு இறங்கும். யாராலையும் உங்களுக்கு உதவ முடியாது. ஆனா அந்த இடம் தேவனுக்கான இடமா இருக்கிறது. அந்த இடம் கர்த்தருக்கான இடமா இருக்கிறது. மனிதனால் இது கூடாததுதான் என்று சொல்லுகிற இடமெல்லாம் ஹalleluya, இது மனிதனால் கூடாததுதான். கர்த்தரால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, உம்மால் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும், உம்மால் கூடும். நீர் உதவ வல்லவ, வாக்குத்தத்தம் பண்ணினவரே, அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். ஆபிரகாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம், அவனுடைய பொய்ய, அவனுடைய இயலாமைய ஆண்டவரே நீங்க மாத்தி விட்டீங்க. அத வேற மாதிரி ஹalleluya, அத வரவாக்கிட்டீங்க ஆண்டவரே, வரவா மாத்திட்டீங்க. எஸ், ஆபிரகாமுடைய மிஸ்டேக் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலை வச்சுதான் ஒரு நாள் குழியில கிடந்த யோசேப்பை தேவன் தூக்கினார். உங்களுடைய தோல்வியையும் முட்டாள்தனங்களையும் தேவன் பயன்படுத்துவார். தாவீதுடைய தவறு செஞ்சு கெட்டு போயிட்டான். வாழ்க்கையில அவனுக்கு வேற மாதிரி போயிடுச்சு வாழ்க்கை. ஆனா அந்த பத்ஷேபாள் இடத்தில் பிறந்த அந்த சாலமோனை ஹalleluya இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீங்க பண்ணதுனால உங்களுக்கு வந்த அவமகிமை, கெட்ட பேரை தேவன் ஒரு நன்மையை செஞ்சு அப்படியே அதை மாத்தி போடுவார். அப்படியே அதை மறக்கடிக்கும்படியா செய்வார். அவன் ஆட்சி காலத்துல யாரும் அதை பேசினது கூட கிடையாது, அதை நினைவு கூர்ந்தது கூட கிடையாது. சாலமோனின் மகிமை. அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு உங்க மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையுடைய இரக்கங்கள் உங்க மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உதவியற்றவர்களுக்கு உதவும்படியாய், பலவீனர்களுக்கு உதவும்படியாய், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு உதவும்படியாய், இயலாதவர்களுக்கு உதவும்படியாய். ஓ, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார்.
ஆண்டவரே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. I need wisdom, I need guidance, I need revelation, I need Lord. How much you depend. ஹல்லேலூயா. சார்ந்து கொள்ளுதலே உங்கள் சாதனையை முடிவு செய்கிறது. இந்த மாலை வேளையில் வெற்றியின் ரகசியம் சார்ந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. It is not trying, it is not trying, it is not trying, it is trusting, it is depending. How much you depend the grace of God. அதை அலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்ல அந்த கிருபையை அப்படியே இடமளிச்சு விட்டுங்க. அது அப்படியே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் உங்க மேல. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, I need help, I receive grace ன்னு சொல்லுங்க. அப்பா உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. உங்க ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. உங்க நீதியை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. ராத்தானா ஷாந்தாரா கட்டாலா பாரா பாலா பாரா பாலா பாரா. We love you Lord Jesus. Thank you Lord. இன்னைக்கே சில பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷம், எத்தனையோ நாள், எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவரை போராடின அந்த இடத்துல எல்லாம் ஒரு கிருபை அவங்களுக்கு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு கிருபை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு கிருபை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு உதவி உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு வெளிச்சம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு நன்மை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். I speak, I release the grace of God. கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம் ராஜா. கிருபை உண்டாவதாக நாங்கள் சொல்லுகிறோம் தாப்பனே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes Lord, yes Lord. இவர்கள் கிருபையில் செழிப்பவர்கள், இவர்கள் கிருபையில் செல்வந்தர்களாகுகிறவர்கள். இவங்க யாரும் அவங்கள பெருமை பாராட்ட போறது கிடையாது. ஒருவேளை இதை புரியாத ஆள் பெரிய ஆளாகனா அவங்க பெருமை பாராட்ட எதனாமோ இருக்கும். ஆனா இங்க நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒன்னே ஒன்ன மட்டும்தான் அவங்க பெருமையா பேச போறாங்க. ஒன்னே ஒன்ன குறித்து தான் அவங்க மேன்மை பாராட்ட போறாங்க. அது ரதத்தை குறித்து அல்ல, குதிரை குறித்து அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டம் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காகவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க உயர்த்த போறீங்க ஆண்டவரே. அதுக்காகவே சில பிள்ளைகளை சில பெரிய அரங்கத்துல நிறுத்த போறீங்க, சில உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்க போறீங்க, சில பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. எஸ், உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவங்களை தெரிந்து கொள்கிறார். ஓ ரபா ஷண்டாலா கதாரா பாலபா. பலவீனமானவங்களை தெரிந்து கொள்கிறார், ஒதுக்கப்பட்டவங்களை தெரிந்து கொள்கிறார். ராதானா ஷதாரா கட்டாலா பாரா. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்றாருன்னா ஏதோ பரலோகத்துக்காகவோ ஏதோ ஏதோ ஏற்றுக்கொள்றாருங்கிறதுக்காகவோ அல்ல. அவன்லாம் உங்களை அண்ணாந்து பார்ப்பான், உள்ளவன்லாம் உங்களை அண்ணாந்து பார்ப்பான், பலவானெல்லாம் உங்களை அண்ணாந்து பார்ப்பான், புத்திசாலி எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்ப்பான். உங்களை ஒதுக்குனவன், உங்களை ஓரம் கட்டினவன், உங்களை வெட்கப்படுத்தினவன், உங்களை ஒடுக்கினவங்க எல்லாரும் எல்லா கண்களும் ஆச்சரியப்படும்படியா உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிகளை அற்புதங்களாய் அடையாளங்களாக தேவன் வைக்கிறார். ராகாரபா ஷந்தாரா கட்டாலா பரபலா பரபா. ஓ glory to God. Oh daddy. Oh வாழ்க்கையில ஒரே ஒரு பெருமை மட்டும்தான் இருக்க போகுது. எஸ் லார்ட். நான் அல்ல, என்னில் வாசமாயிருந்த அந்த கிருபையே, என்னில் பாசமாயிருந்த அந்த கிருபையே இதை செய்தது, இதை செய்ய காரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் அவரையே மேன்மை பாட்டன். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அந்த கிருபைக்கு இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிருபைக்கு ஆண்டவரே நாங்கள் இசைகிறோம். இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா, அந்த கிருபைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபையுள்ள வார்த்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்க வந்த ஒவ்வொருவரையும் I submit, I submit, I submit the unmerited favor. Hallelujah. The unearned desire, unearned. Hallelujah, 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 hallelujah. சம்பாதிக்கவே முடியாத
ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு ஆண்டவரே இங்க இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மாசற்ற கிருபைகளுக்கு இங்க இருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற பிள்ளைகளை சப்மிட் பண்றோம் ராஜா. இன்னிலிருந்து அந்த கிரேஸ் கனெக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க வாழ போறாங்க. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து வேற ஒரு 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 காரியம் அவங்க வாழ்க்கையில விளங்க போகுது. இது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகோரு, அனாதையா எண்ணப்பட்டவள் அதிகம் பெற்றார் என்று சொல்லப்படும். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். காரியங்களை செய்யறீங்க ஆண்டவரே, வேற மாதிரி காரியங்களை பண்றீங்க ஆண்டவரே. உதவி மட்டும் இல்ல, உயர்வும் வருது. வெறும் உதவுறது மட்டும் இல்ல, உயர்வும் வருது. உதவுறது மட்டும் கிருபை இல்ல, உங்களை உயர்த்துறதும் அந்த கிருபை தான். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மூடி கொள்கிறது, சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சாருன்னு இருக்க ஆண்டவரே. நீ இந்த வார்த்தையை அப்படியே ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க உண்டு. இது ஒண்ணுதான் என் நம்பிக்கைன்னு அப்படியே சார்ந்த அதை உறுதிப்படுத்துங்க ராஜா. அற்புதங்களால் அடையாளங்களால் ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களில் அவர்கள் அந்த கிருபைக்காய் உம்மை வேண்டினார்களோ, உம்மை சார்ந்து கொண்டார்களோ, அந்த காரியங்களில் எல்லாம் கிருபை வெளிப்படட்டும். அந்த காரியங்கள் எல்லாம் உடைய பலன் வெளிப்படட்டும், உடைய செயல்கள் வெளிப்படட்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். வாவ், வாட் a grace. வாவ், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே அதான், முடிக்கவே முடியாம போயிடுச்சுன்னா the grace of God. ஆமென். ஆமா, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த இல்லாதது ஒரு நாள் உள்ளதை விட வேற மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்பதானே இது அவமாவும். இது அவமாவும்னா என்ன, அப்படி தூக்கி வச்சிருவார், அப்படி தூக்கி வச்சு காட்டுவார். அன்னைக்கு சொல்றாங்க, 2 வேதாகம கல்லூரியில நம்ம வீடியோஸை போட்டு மாணவர்களுக்கு டீச் பண்றாங்க. 2 பைபிள் காலேஜ்ல நான் போறேன். அந்த மாணவர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க என் கூட. என்னடா என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு, உங்க டீச்சிங்ஸ் கேட்டு தானே வளர்ந்துட்டு இருக்கிறோம், வாங்க உங்க கூட போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். பைபிள் காலேஜ் பக்கம் போகாத நம்மளை வச்சு என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. the grace of God. ஆமென். இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கடவுள் கூட்டு வர்றாரு. ஏன்னா ஒண்ணு நீங்க கடவுளை மகிமைப்படுத்துவீங்க, இன்னொன்னு நீங்களும் இன்னொருத்தருக்கு கிருபையை காட்டுவீங்க. ஆமென். 2 விஷயம் நடக்கணும் இதுல. ஒண்ணு தேவனை குளோரிஃபை பண்ணுவீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நாங்கெல்லாம் அப்பமே அப்படி, அப்பமே வேற மாதிரி ப்ரோ அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. வேற மாதிரி எல்லாம் ஒரு கிருபங்கம்பீங்க. அதே மாதிரி நீங்களும் 4 பேருக்கு எதை காட்டுவீங்க, அந்த மாதிரி பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. ஆமென். அந்த கிருபையின் ராஜ்யமா எது இருக்கிறது, அப்படிதான் பரவ போகுது. அதனால இனி அந்த மாதிரியான நாட்கள் எப்படிதான் நீங்க வெளியே வந்தீங்கன்னு தெரியாது, அப்படி வெளியே வருவீங்க, உதவிகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். பாடல் பாடும் பொழுது அந்த கிருபையின் நிறைவிலிருந்து நீங்க தேவனுக்காக நீங்க கொடுக்கலாம், விதைக்கலாம். ஆமா, அந்த பெண் பாருங்க, கிருபையின் நிறைவில் இருந்துன்னா உடச்சு ஊத்துறாவா. அவளுக்கு வந்து அந்த 10 கொடுக்க வேண்டாமா, 10 சொட்டு போடு அந்த பாட்டில இருந்து, அப்படிலாம் இல்லை, உடச்சி ஊத்துறா. ஆமென். அவ்வளவுதான். அந்த அன்புல இருந்து கிவ் பண்ணுங்க. நீங்க கொடுக்கறதே கிரேஸ்ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென். வேற லெவல்ல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, நீங்க இந்த கிருபை நிறைந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்லாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் பண்ண விரும்புனீங்கன்னா அங்க வெளியில போகும்போது ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு, நீங்க ஸ்வைப் பண்ணலாம். ஆமென். பாடல் பாடும் பொழுது நாம்